ஒருத்தர் வஃபாத் ஆயிட்டோமா, அதோட வாழ்க்கை முடிவதாக எண்ணிக்கொள்கிறார்கள் மக்கள். ஆனால் உண்மையில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலல் ஆகிரத்து லஹியல் ஹயவான். ஆகிரத்து தான் வாழ்க்கைங்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. ஆகிரத்து தான் வாழ்க்கை. அப்போ தான் அவனுடைய வாழ்க்கையே துவங்குதுங்கிறான். வண்டியில் போகிறோம், இப்போ ஒரு வீட்டில் இறங்கி அந்த வீட்டுக்கு கூட்டி போகிறோம். அது மாதிரி வண்டியில் போயிட்டுருக்கோம், இன்னும் நம்ம வீட்டுக்கே போகல, நம்ம வாழ்க்கையே ஆரம்பிக்கலை. இப்போ சாயந்தரம் கல்யாணம் நடந்துச்சு, அஸ்லமுல்ல கல்யாணம். இப்போ தானே வாழ்க்கை துவங்க போகிறாங்க அவங்க. சரிங்களா? அது மாதிரி நம்ம இப்போ துனியாவில் வாழ்க்கை ஸ்டார்ட்டே ஆகலை. இன்னும் எப்போ மௌத்தா போகிறோமோ அன்னைக்கு தான் வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகுது. வலல் ஆகிரத்து லஹியல் ஹயவான். ஆகிரத்து தான் வாழ்க்கைன்ட்டான். ஹயவான்னா மிருகம் அர்த்தம் இல்லை, ஹயாத்துன்னு அர்த்தம். ஹயவான்கிறது மஸ்தர். ஹைய எஹியு ஹயவானன் ஹயாத்தன்னு சொல்கிறாங்கல்ல, ஹயாத்துல் மஸ்தர். ஹயவான்னா அந்த மிருகம், ஹயவான்கள் சொல்கிறாங்கல்ல, ஹயவானாத்திற்கு அந்த அர்த்தம் இல்லைங்க, ஹயாத்துன்னு அர்த்தம். ஆகிரத்து தான் வாழ்க்கை. இது வாழ்க்கையே வலல் ஆகிரத்து லஹியல் ஹயவான். அதுவே தான் வாழ்க்கை. இன்னும் வாழ்க்கை ஸ்டார்ட்டே பண்ணல. நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். தப்பு. லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா. ஆகிரத்துடைய வாழ்க்கையை தவிர வேறு வாழ்க்கையே கிடையாதுன்றோம். ரொம்ப பேர் துனியாவுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இதுதான் வாழ்க்கை, அவர் வர ஒன்றும் அனுபவிக்காமல் போய் சேர்ந்துட்டார். இனிமேல் தான் அனுபவிக்க போகிறாரு. பெருசாக ஒன்றும் இல்லைங்க, எப்படியோ போயிட்டார் அப்படிங்கிறான். இனிமேல் தாங்க ஸ்டார்ட்டே ஆகுது. நினச்சிங்களா? எல்லாம் ஏமாற்றிட்டான், அவரை பாவம் ரொம்ப சிரமப்பட்டார், போயிட்டாருங்க. இனிமேல் தான் ராஜ வாழ்க்கை அங்கே காத்துட்டு இருக்காரு. இது அந்த தானே ஓடிடும் துனியா. குடிசை வீட்டில் இருக்கிறவனும் போயிடுவான், மாளிகையில் இருக்கிறவனும் போயிடுவான், ஊரே ஏமாற்றவனும் போயிடுவான், ஏமாற்றப்பட்டவனும் போயிடுவான், கத்தையாக காசு வச்சிருந்தவனும் போயிடுவான், அடுத்த நேரம் சாயாவுக்கு வழி இல்லாதவனும் போயிடும். எல்லாம் அந்த தானே ஓடிடும் துனியா, நவுந்துடும். நிமிஷம் காசு துனியா ஓடிடும் பாய். கொஞ்சம் முன்ன பின்ன அது போயிடும். அங்கே போய் தான் கண்ணை திறந்த ஒன்று தான், நம்ம கண்ணை மூடின ஒன்று தான் கண்ணு திறக்குது அங்கே உண்மையில். அப்போ தான் கண்ணை திறந்து பார்க்குறோம். ஆஹா, இதுதான் பெரிய வாழ்க்கை. குழந்தை அம்மா வைத்திருக்கிறாங்களே, அது ஜெயில் மாதிரி வாழ்க்கை. அவங்க நினச்சிக்குவாங்க இதுதான் நம்ம சந்தோஷமாக கம்பேட்டபிளாக இருக்குது. குழுன்னு அப்படியே ஒரு மாதிரி வெயிலுக்கு நல்லா குழுன்னு இருக்கும். குள்ளு காற்ற கதை நல்லா ஆக்கிடுவான். அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ஏசி பாது. வெயில் ஏற ஏற அது உள்ள கூலிங்காக இருக்கும். டெம்பரேச்சர் அது பாதுகாத்துக்கும். டெம்பரேச்சர் 30ன்னு சொன்னால் 30 தான். வெயில் நான் 40, 45 கடுமையான வெயில் அடித்தா அது 30 தான் இருக்கும். 30 டிகிரி தான் இருக்கும். வெயில் குறைஞ்சிக்கிட்டே வந்து 30 கீழே 25, 20 அப்படின்னு வெயில் குளிர் ஏறுகிற பொழுதும் கூட தாங்க முடியாத குளிர் நடுக்கல, வெளியே நடுங்கும், உள்ள கதன்னு இருக்கும். அப்படியே ஜாலியா நினைச்சிங்களா? அது மட்டும் இல்லை, ஷேக் அப்சர்வ் வச்சுருக்காங்க. அல்லா வந்து சொன்னார், வண்டிக்கு வச்சுருக்காங்களே ஷேக் அப்சர்வுங்க. ஷேக் அப்சர்வ் பண்ணுறது, அப்சர்வர் என்ன தடக்கு வண்டி ஏறினாலும் அது உள்ளே குலுங்காமல் இருக்கும். நல்ல லக்ஸரியான வண்டிகளில் இன்னும் உயரத்தில் வண்டி பார்த்தா இன்னும் நிறைய வச்சுருப்பாங்க. அப்படியே திடால் விடாலும் மேடு பள்ளத்தில் இந்தியாவில் வண்டி ஓட்டினாலும் எப்படி இருக்கும்? துபாயில் போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே மேடு பள்ளத்துலேயும் தெரியாது என்னம்மா அந்த வண்டி. அதே மாதிரி தான் அம்மாவுக்கும் எல்லாத்தையும் வச்சுருக்கான். அந்த மாதிரி தண்ணிக்குள்ளே வச்சு ஃபாஸ்ட்டாக அவங்க ஓடனாலும் சரி தான், கிளுக்குன்னு அவங்க அப்படியே தாளாட்டுற மாதிரி இருக்கு. அப்படியே மெதுவாக தான் ஏறி இறங்க முடியும். டங்குன்னு இடிக்காது. டம்னு ஓடனாலும் சரி. அது வந்து அப்படியே மொத்தத்துக்கும் சரி. குழந்த வயிற்றில் அம்மாவுக்கு இருக்குது. சின்ன பையன் வந்து ஓங்கி முட்டிட்டான் தலையால், கையால் ஓங்கி குத்திட்டான். அந்த குழந்தைக்கு வலிக்காது. ஏன்னா பலூனில் தண்ணி வச்ச பலூன் மாதிரி அது. அந்த குத்துடைய அந்த வேகத்தை மொத்தமும் சேர்த்து எடுத்துக்கும், வலிக்காது அவங்களுக்கு. இவ்வளவு கம்பேரிட்டபிளாக சொகுசாக படுத்திருந்தோம். என்ன அழகான வாழ்க்கை அது. 9 மாதம் வாழ்க்கை ஓடிடுச்சு. வெளியே வரும்போது கத்துறான். ஐயா இன்னும் சொகுசு வாழ்க்கையை விட்டு
வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, மூத்தா போகிறேன் போல் தெரியும், துனியா விட்டே கொண்டு போகிறாங்க. இதுதான் மரணம். இந்த வாழ்க்கையை விட்டு எனக்கு மரணம் ஏற்படுகிறது. இந்த குழந்தை நினச்சி கத்துறான்னு வெளியே வந்தோன்னே கத்து வெளியே வந்தால் அந்த வெளியுடைய காத்துப்படுது வந்துங்களா. உள்ளே இருந்த அந்த ஒரு சொகுசு இல்லை, குழு ஜாலியாக அது இல்லை, போகிற புத்தன மாதிரி. ஆஹா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, நமக்கு மூத்தா போயிட்டோம் அப்படின்ட்டு கத்துறான்னு கத்தும். இனிதான் நாம் என்ன சொல்லுவோம், இனிதான்டா வாழ்க்கையே ஆரம்பம், இப்போ தான் ஸ்டார்டிங் ஆஃப் யுவர் லைஃப், உன் வாழ்க்கையை இப்போ தான் ஆரம்பிக்குது சொல்லுவோமா இல்லையா? அதே மாதிரி இங்கே துனியாவுக்கு வந்து நினச்சிக்கிட்டோம், இங்கே கொஞ்சம் சொகுசாக இருக்குதா பார்த்துட்டு வீடு கேடு வாசலாம் கட்டிக்கிட்டு போன அடாடாடா இதுதான் வாழ்க்கை, ஏமாந்து போயிட்டோம் அறிஞ்சுங்களா. இதுதான் வாழ்க்கை போல தெரியுது. சூப்பராக இருக்கே, ஜாலியாக இருக்குது, என்ன இனிப்பாக இருக்குது, என்ன சொகுசாக இருக்குது, ஆஹாஹா இதுதான். அப்படி ஏமாந்து போயிடுறான். கபரில் வச்ச பிறகு தான் இவ்வளோ பிரம்மாண்டமான உலகம் ஒன்று இருக்கா. அல்லாஹ் அக்பர். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை சித்துணுக்குள்ளே அமைச்சுக்கிட்டோம். 3 அடிக்கு 3 அடி நீளம், 3 அடி அகலத்தில் ஒரு சின்ன கிணறு, ஆழமான கிணறு. அதுலேயே பிறந்து வளர்ந்து ஒரு தவளை இருக்குது. அது ஒரு 50 குடம் தண்ணி நிற்கலாம், அகலம் இவ்வளோ தான், கொஞ்சம் ஆழம் இருக்கும். அதுலேயே பிறந்து அதுலேயே வளருது ஒரு தவளை. ஒரு நாள் வெள்ளம் வந்துச்சு, அதில் அப்படியே கடலில் இருக்கிற தவளை அந்த வெள்ளத்தில் அப்படி வந்து ஏறி தவறி கிணத்துக்குள்ளே உள்ள வந்துருச்சு. வந்தா பார்க்குறது இத்தனும் அது கடலில் இருந்தது, பிரம்மாண்டமான கடலில் பார்த்தது. மன சோகமாக உட்காந்துருச்சு. இனி எப்படி தப்பிச்சு மேலே போகிறது, என்ன தவறானாலும் மேலே போக முடியாது. கிணறு ஆழமான கிணறு, உள்ளே உழுந்தது தவறா மேலே போக முடியல. அப்போ அந்த உள்ளே இருந்து தவளை வந்து கேட்டிருக்கு, இன்னும் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்குறேன், என்னத்தை சொல்கிறது, என்ன ஒரு பிரம்மாண்டமான கடல், அங்கேருந்து நான் வந்து இங்கே வந்துட்டேனே, இத்தினூன்னு ஜெயிலில் மாட்டின மாதிரி, இது எப்படி தப்பிச்சு போக முடியும் என்று மன சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. கடல்னா என்னன்னு கேட்குது, அதுவும் பெரிய தண்ணி அப்படியா, இங்கேருந்து ஒரு தவு ஒரு அடிக்கு தவி, இங்கே ஒரு தவு ஒரு அடி தவி, இவ்வளோ பிடிச்சிருக்கம்மா கடல், நீ வேறு சும்மா கொண்ட போய் என்னத்தை விளங்க வைக்கிறது நான் அப்படி, இதோடு பெருசாக இருக்குமா, இதோட பெருசு, சரி இது 2 ஸ்டெப்பு தாவல், 2 ஸ்டெப்பு இங்கே 2 ஸ்டெப்பு வடக்கில் தெற்கில், இவ்வளோ பெருசு இருக்குமா அவன் கடல், என்னத்தை போட்டு சொல்கிறது, உனக்கு விளங்க வைக்கிறதுக்கே என்னால் முடியாது அப்படின்றது. அப்பா இரு அப்படின்ட்டு அந்த கிணத்தையே மொத்த ரவுண்டு ஒரு அடிச்சிருச்சு. இதை விடவா உன்னுடைய கடல் பெருசு அப்படின்னு, இதை விட துனியாவில் ஒரு பெரிய இடம் இருக்க முடியுமா அப்படின்னு. எது ஏன்னா பிறந்திருந்து அதான் நான் பார்த்துருக்கு, கடலை பற்றி தெரியவே தெரியாது. அது மாதிரி இன்னைக்கு நம்ம துனியாவுக்குள்ளே புரண்டு இங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து ஃப்ளைட் வந்த ரஷ்யா, அங்கேருந்து அப்படியே ஜப்பான், மீறி சந்திர மண்டலம் வரைக்கும் போயிட்டான். அடேங்கப்பா எவ்வளோ பெரிய துனியா. சார் இங்கேருந்து ஒரு தபுல அப்படியே லண்டன், அங்கேருந்து அப்படியே ஒரு ஜப்பான், அங்கேருந்து அப்படியே இந்தியா, அங்கேருந்து அடேங்கப்பா தவக்கலை தவிட்டு, இதை விடமா கபரு பெருசாக இருக்கும், ஆலமே பெருசாக இருக்கும், அதை விடவுமா சொர்க்கம் பெருசாக இருக்கும், அதை விடவுமா நரகம் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கோம். சம்பந்தமே இல்லை. அங்கே மலக்குகள் நம்மளை பேல உனக்கு என்னது விளக்கம், உனக்கு போய் என்னென்ன சொல்ல முடியுமோ, இவங்க எவ்வளோ பெருசாக இருக்கும் சொர்க்கம். மலக்குகளை பார்த்து வந்துருப்பாங்கல்ல, அவங்க நம்மகிட்ட மலக்குகளை இந்த உலகத்தை விடவா இந்தியாவோட பெருசாக இருக்குமா, இந்தியாவோட சொர்க்கம் பெருசாக இருக்குமா, இந்தியாவோடையா பெருசாக இருக்கும், சரி விடு உனக்கெல்லாம் சொல்லி என்னத்தை போய் சொல்லி என்னத்தை நீ விளங்கி என்ன பை அவ்வளோ பெருசு. நரகம் எவ்வளோ பெருசு, நரகத்தோட சொர்க்கம் எவ்வளோ பெருசு. நரகவாசிகளுடைய அல்லாஹ் தஆலா ஒரு பல்லு உஹது மலை பெருசுக்கு இருக்கும். 32 பல்லு எவ்வளோ பெருசுங்க. உஹது மலை ஒன்றும் புறச்சி வைக்க முடியுமா? நாகப்பட்டினம் முழுசு 10வது வயசு, நாகப்பட்டினம் திருவாரூர் வரைக்கும் வைக்கணும், 3-4 மாவட்டங்கள் சேர்த்து வைக்கணும். அவ்வளோ பெரிய மலை ஒரு பல்லு. அப்புறம் 32 பல்லு எங்கே வைக்கணும்? மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கும். அதுதான் வாய் ஒரு நரகவாசிக்கு. அப்புறம் தலை எவ்வளோ பெருசுங்க பாருங்கள், இந்தியா பெருசு இருக்கும். அப்புறம் உடம்பு எவ்வளோ பெருசு இருக்கும். அவ்வளோ பெரிய உருவம் கொடுக்கப்படுவான் நரகவாசி. ஏன் சொல்லுங்க பார்ப்போம்.
சின்ன முதுகாக இருந்தால் ஒரு அடி தான் அடிக்க முடியும், பச்சுன்னு அடிக்க முடியும். முதுகு அவ்வளோ பெருசு இருந்தால் எவ்வளோ பேர் மலக்கு அவ்வளோ பேர் கையில் அடித்தா எவ்வளோ பேர் வலி வலிக்கும். இப்படி அடித்தா கொஞ்சமாக வலிக்கும் பை, இப்படி அடித்தா கூட தான் வலிக்கும். அதனால் சின்ன முதுகாக இருந்தால் சின்ன அடித்தாலும் கொஞ்சோண்டு வலிக்கும். அவ்வளோ பெரிய முதுகாக்கி அத்தனை புடையல்னு போடணும். அதுக்காக அவ்வளோ பெருசு. அவ்வளவு பெரிய உருவம் படைத்த நரகவாசிகளை கோடிக்கணக்கான பேர் எல்லாத்தையும் உள்ளே போட்ட பின்னாடி நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பான், நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் கம்பேர் பண்ணால் எவ்வளோ பேர் இருப்பான் நரகத்தில் சொர்க்கத்தை விட? சொர்க்கத்தில் ஒரு ஆள்னா நரகத்தில் 1000 பேர். சொர்க்கத்தில் 10 பேர்னா நரகத்தில் 10,000 பேர். 1:1000. சொர்க்கத்தில் அவ்வளோ பெருசு நரகம். அத்தனை பேரையும் போட்ட பின்னாடி எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பான், போதுமா? எவ்வளோ இட வசதி பாருங்கள். இங்கே இடத்துக்கு அடிச்சுக்கிறான், 1 இன்ச்சு 2 இன்ச்சு இடத்துக்கு அடிச்சுக்கிறான். போதுமா? பயிர் நிறுவனச்சா? ஹலிம் தலாத்தி யோமன் அகூர்லி ஜஹன்னம். நரகத்தை பார்த்து நாம் கேட்போம், ஹலிம் தலாத்தி வயிறு நிறைந்ததா? நாம் கேட்போம், என்ன சொல்லுவோம்? வத்தகூலு ஹல் மின் மஸீத், இன்னும் கொஞ்சம் இருக்கா? அல்லாஹ் கேட்பான், இந்த ஜனம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு. இதெல்லாம் பத்தாது. எந்த யானை பசிக்கு சோள பொறி போட்ட மாதிரி இருக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கொடு. எவ்வளோ போட்டாலும் திண்டு விட்டு பத்தலை 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 நரகம். கடைசியாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா எவ்வளவு போட்டாலும் பத்தலைங்கிற தன்னுடைய காலை வைப்பான். ஃபயகூலு கத் கத், அது போதும் போதும் என்று சொல்லும் நரகம். இப்போ சொர்க்கம் அதுதான் வாழ்க்கை. அது அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான் குர்ஆன்ல, இது சொர்க்கத்து நியமத்துக்கெல்லாம் வஃபீதாலிக ஃபல் யஅமலில் ஆமிலூன், அமல் செய்யக்கூடிய சொர்க்கத்துக்காக அமல் செய்யுங்கப்பா. இது பாரு, வஃபீதாலிக ஃபல் யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், ஆசைப்படக்கூடியவர்கள் இதற்காக வேண்டி ஆசைப்படுங்க. துனியாவுக்கு ஆசைப்படுறீங்க. துனியா என்னத்தைப்பட்டு துனியாவில் ஆசைப்படுறீங்க? துனியா எப்படிப்பட்டது என்றால், புரிஞ்சுங்களா, ஒருத்தன் வீடு கட்டணும்னு சொல்லி பாடுபட்டு வெளிநாடு போய் சம்பாரித்து பசியும் பட்னியுமா தான் பசி கிடந்து பட்னி கிடந்து அவ்வளோ கஞ்சத்தனமாக சேர்த்து வச்சு அண்ணன் தம்பி சண்டை போட்டு கொஞ்சம் பிடுங்கி அக்கா தகச்சி சண்டை போட்டு கொஞ்சம் பிடுங்கி ஆக ஒரு நிலத்தை ஒன்று வாங்கி படாத பாடுபட்டு அதை விற்று இதை விற்று ஒரு ஊடையும் கட்டி முடிச்சிட்டான். பத்திரிகை வைக்கிறார், வர ஞாயிற்றுக்கிழமை வீடு திறப்பு விழா எல்லாம் வந்து கலந்துங்க. சனிக்கிழமை சாயந்தரம் மூத்தா போயிட்டார். என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? அடப்பா, 10 வருஷம் 15 வருஷம் வெளிநாட்டை உழைச்சி சம்பாரித்து இடம் வாங்கி இந்த இடத்துக்கு அவன் வாங்க பட்ட பாடு, அது கட்டுறதுக்கு அவன் பட்ட பாடு ரத்த கண்ணீர் வடிக்கணும். ஆக 20 வருஷம் ஆயிடுச்சு அந்த கூட கட்டி முடிச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஓப்பனிங், சனிக்கிழமை மூத்தா போயிட்டான். எப்படி இருக்கும்? எல்லாம் வருத்தப்படுவாங்களா இல்லையா? அது மாதிரி தான் துனியா. இந்த துனியாவுக்காக நீ எவ்வளவு பாடுபட்டு எல்லாம் வச்சுருந்தாலும் உடு பொட்டுன்னு போயிடுவேன். புரிஞ்சுங்களா? நல்லா இவ்வளோ கஷ்டப்படுற மனுஷன் டக்குன்னு போயிட்டாரு, அனுபவிக்கல பெருசாக என்று சொல்லிவிட்டு அதை அவன் அபேஸ் பண்ணிக்குவான். சொல்லுவான் அவன், சரி கபரில் கொண்டு போய் வச்சிடலாம். ஏன் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான், கொண்டு போய் கபரில் வச்சிடலாம் அப்படி வைப்பானா? என்ன செய்வான்? அவன் அபேஸ் பண்ணிக்குவான். 1 ரூபா வைக்க மாட்டான் கபரில். வெறும் 1 ரூபா போடுவானா? கபரில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த 10 ரூபா கொண்டு போ கபருக்குன்னு, ஒரு 1000 ரூபா கொண்டு போ அப்படின்னு போடுவோம். நம்ம ஜோர் போட மாட்டோம். விளைஞ்சிங்களா? ஒருத்தன் ஒரு ஃப்ரெண்டை கவரில் வைக்கிறாங்க, 3 ஃப்ரெண்டுங்க அழுகுறானுங்க, இப்படி போயிட்டேடா, என் கடைசி நினைவு பரிசு உனக்கு எதுவும் கொடுக்கணும்னு நினச்சேன், ஒன்றும் கொடுக்க முடியல எனக்கு, இந்த என் பேனாவது நீ வச்சுக்கிடா அப்படின்னு கவரில் போட்டான். மண்ணு போடுவோம், அதையும் போட்டான். இது ஒஸ்தி பேனாடா வச்சுக்கணும் உள்ளே போட்டான். அவன் பக்கத்துக்கு ஒன்றை விட நான் க்ளோஸ் ஃப்ரெண்டு, நான் எதுவும் கொடுக்கணும், வாட்சி கழட்டி விட்டான். பேனா 200-300 இருக்கும், வாட்சி 2000 வாட்சி உள்ளே போட்டான். இன்னொருத்தன் பார்த்தான், இவர்களை விட நான் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு, நீ 200 பேனா போட்ட, நீ 2000 வாட்சி போட்ட, நான் 20 லட்சத்துக்கு டக்குன்னு செக் எழுதிக்குள்ளே போட்டான். செக் புக் எடுத்து 20 லட்சம் கையெழுத்து போட்டு உள்ளே போட்டு பிடிட்டான். பாரு, அவன் 200 கொடுத்தான், அவன் நான் 20 லட்சம். எவ்வளோ முகப்பத்து இருக்கும் பார்த்துக்கோ. எப்படிவா இல்லைங்களா? 20 லட்சம் பை 20 lakhs.
எழுதி பார், நான் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டா உனக்கு, 20 லட்சத்தை கொண்டு போடாங்க அப்படின்ட்டு பேங்கில் செக் எடுத்து 20 லட்சம் எழுதி கையெழுத்து போட்டு உள்ளே போட்டு மூட்டான். இது எப்படி இருக்கு? அதான் செய்வாங்க, காசு போடுவாங்கன்னா. அப்போ நாம ஏமாந்து போய் உட்காந்துருக்கோம். வாழ்கிறது துனியாவுக்கு, சம்பாதிக்க துனியா, காலையில் எந்திரிச்சிருந்து சாயந்தரம் வரைக்கும் துனியா 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 துனியா. கைசா கமானா, கைசா கானா, கைசா லூட்னா, எப்படி இப்போ பிடுங்கிறது, எப்படி அவன்கிட்ட பிடுங்க, இப்படி பிடுங்கிறது, எப்படி இதில் பெரிய ஆளை போடுறது, எப்படி புகழ் பெறுறது, எப்படி அதை பெறுறது, எப்படி இதை பெறுறது. சதா 24 மணி நேரம் சிந்தனையும் துனியா 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 துனியா. என்ன 24 மணி நேரம் சிந்தனையும் துனியா. அல்லாஹ் கொடுக்காம இருக்கான், கொடுத்தாலும் பத்தாது. அல்லாஹ்க்கு முத்தகாசுர், இன்னும் வேணும் இன்னும் வேணும், அவர் ஹோனா இன்னும் சம்பாதிக்கும். இந்த ஆசை உங்களை அழித்து விட்டது. அத்தா ஜுருத்துமுல் மகாபிர், கபரில் கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் சம்மட்டி எடுத்து மண்டையை அடிச்சுக்கோ. என்ன துனியாவுடைய மூளை மண்டையை உட்காந்துருக்கு. அல்லாவை தேடு. எவனை தேடுறான் அவனை தேட தான் அல்லாஹ் இங்கே அமிச்சான், துனியாவை தேடவா அமிச்சான்? அவனை தேடுவதற்காக அனுப்பினான். அவனை தேடு, அவனை பெரு, அவனை காதல் கொள், அவனை அடைந்து கொள். சர்ச் அல்லாஹ், ரீச் அல்லாஹ், லவ் அல்லாஹ், லிவ் வித் அல்லாஹ் அண்ட் சாக்ரிஃபைஸ் யுவர் செல்ஃப் ஃபார் அல்லாஹ். இதுக்கு அமிச்சான் அல்லாஹ் தாலா. இவன் அமிச்சான் சர்ச் மணி அண்ட் ரீச் மணி அண்ட் லவ் மணி அண்ட் லிவ் வித் மணி அண்ட் சாக்ரிஃபைஸ் யுவர் ஹோல் லைஃப் ஃபார் மணி. அப்படி ஆகிட்டாங்க. மொத்த வாழ்க்கையை மணி மணின்னு கடைசியில் பிணி ஏற்பட்டு பிணி டாக்டர் ஆஸ்பத்திரி அணைஞ்சு உள்ளே கொண்டு போய் வச்சிடறாங்க. என்ன பை? இதுதான் கடைசி. இப்போ நம்முடைய வாழ்க்கை நோக்கமே என்ன பை? சர்ச் மணி அண்ட் ரீச் மணி, லவ் மணி, லிவ் வித் மணி அண்ட் சாக்ரிஃபைஸ் யுவர் செல்ஃப் ஃபார் மணி. நம்மளே பார்த்தே நாம் துப்பிக்கணும், கண்ணாடியை பார்த்து. நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இதுக்கு தான் எல்லாம் படித்தானா உடனே? இதுக்கு தான் இந்த பொன்னான மூச்சுக்களை கொடுத்தானா? விலை மதிக்க முடியாத மூச்சுக்களை இதுக்கு தான் கொடுத்தானா? என் சேகனா சொன்னாங்க, ஒவ்வொரு மூச்சுடைய கதர் தெரியுமா உனக்கு? விலை மதிக்க முடியாத கண்ணை இதுக்கு தான் கொடுத்தானா அல்லாஹ் தஆலா? கண்ணை கொடுத்தது அவனை பார்க்க. கண்ணை அல்லாஹ் கொடுத்தது கண்ணை கொடுத்தவனை பார். இந்த காதை அல்லாஹ் கொடுத்தது காது கொடுத்தவனுடைய கலாமை கேள். இந்த வாயை அல்லாஹ் கொடுத்தது வாயை கொடுத்தவனுடைய புகழ் பாடு. मैं खुदा का सना गाऊंगा, हम्द उसके वजा लाऊंगा. இந்த நாவு அல்லாஹ் புகழ்ந்து கொண்டே இருக்கும். உலகமெல்லாம் அவனை பற்றி புகழ், அவனை பற்றி பேசு. அந்த பை இந்த நாவை அல்லாஹ் கொடுத்தது அவனை புகழ்வதற்காக வேண்டி. கண்ணை அல்லாஹ் கொடுத்தது கண்ணை எவன் கொடுத்தானோ அவனை பார்ப்பதற்காக வேண்டி. கண் இருந்து என்ன கபோதி நீ? பேர் கண்ணு கிடையாது, பேர் புண்ணு. எந்த கண் அல்லாஹ்வை பார்க்கவில்லையோ அதுக்கு பேர் கண் இல்லை, அதுக்கு பேர் புண்ணு. கண்ணுடையோர் என்போர் அல்லாஹ்வை கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர். கற்றோர் என்ன? இந்த ஜுவாலஜியும் பாட்னியும் கற்றவரா? கண்ணுடையோர் என்பது ஜுவாலஜியும் பாட்னியும் கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸும் கற்றவரா? அதை கற்றவர். கண்ணுடையோர் என்போர் கண்ணை கொடுத்தவனை கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர். அது ரெண்டுக்கு புண்ணுன்னு பேர் உனக்கு. அந்த கண்ணில் அவனை பார். எவன் இங்கே பார்க்கவில்லையோ நீ அங்கே பார்க்க முடியாது. அந்த ஹக்க இங்கேயே பார்த்து வாழ். எப்பதான் இந்த மனைவி மக்கள் வீடு வாச இதை கட்டி அழுது எப்பதான் விட்டு ரிட்டையர்ட் ஆவ? வேலையை விட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டான். சொல்கிறாங்க 58 வயசு சார், ஐ எம் ரிட்டையர்ட் ஃப்ரம் மை ஒர்க். என்ன ஜாப் இருந்தீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட். ஒரு சர்வெண்ட்டுக்கு இவ்வளோ பெரிய பெருமை இல்லை? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் யூ சர்வெண்ட் ஆஃப் த மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்? நாட் our central government servant. I am servant of ilahi government. சாதாரண ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு சர்வெண்ட்டாக இருந்துட்டு அவன் இன்னைக்கு பதவியில் இருப்பான், நாளைக்கு பதவி போயிடும். இன்னைக்கு தலைமை செயலகத்தில் இருப்பான், நாளைக்கு தலைமை ஜெயிலில் இருப்பான்.
இன்னைக்கு செக்ரட்டரியில் இருப்பார், நாளைக்கு சீஃப் ஜெயிலில் இருப்பார், சென்ட்ரல் ஜெயிலில் இருப்பார். சென்ட்ரல் கவர்மெண்ட் இருப்பார், சென்ட்ரல் ஜெயிலில் இருப்பார் அவர். என்ன பை அவருக்கு சர்வெண்ட்டுன்னு சொல்லி இவ்வளோ பெருமை உனக்கு? என்ன பை அவருடைய சர்வெண்ட்டுக்கு இவ்வளோ பெருமைன்னு சொன்னால் நாங்களாம் யார் சர்வெண்ட்டு? சர்வெண்ட் ஆஃப் இலாஹி கவர்மெண்ட். நீ அந்த கவர்மெண்ட்டை பற்றி மக்களுக்கு சொல்லுவ, நாங்கள் எஜமானுடைய கவர்மெண்ட்டை மக்களுக்கு சொல்லுவோம். எங்கள் கவர்மெண்ட் இருக்கு விசாலமானது. நீ தமிழ் ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வெண்ட், நீ உன்னுடைய சீஃப் செக்ரட்டரியாக கூட இருக்கலாம் செக்ரட்டரியேட்டில், அதில் நீ கலெக்டராக இருக்கலாம். திருவாரூர் மாவட்ட கலெக்டருக்கு உத்தரவு நாகப்பட்டினம் செல்லாது. ஐ ஆம் கலெக்டர் ஆஃப் திருவாரூர், ஐ ஆம் ஆர்டர்ட் இந்த ரோட்டை சரி பண்ணுங்க. நான் வேலையை பார்த்துட்டு போயா நாகப்பட்டினத்தில் கத்துறாரு அவர் காட்சி மூச்சுன்னு. பஸ் ஸ்டாண்டில் பஸ் அப்படி போட்டு, நீ யாரியா நீ? ஐ ஆம் கலெக்டர் ஆஃப் திருவாரூர். அங்கே போய் கற்று இது இது நாகப்பட்டினம். அதான் பார்த்தா நாகப்பட்டினம் லேடி ஆச்சு, இந்த ஆள் வந்து கத்திட்டு கிடக்கிறான்னு பார்த்தா இது திருவாரூர் கலெக்டரா? தூக்கி போடுவேன். ஆம்புலன்ஸ் கூட இந்த ஆள் லூஸ் ஆகிட்டான் சொல்லுவாங்களா இல்லையா? உன்னுடைய அந்த ஆர்டர் ஆஃப் அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, நீ அந்த திருவாரூர் வெளியே கத்த முடியாது. நாகப்பட்ட கலெக்டர் போய் தஞ்சாவூர் கத்த முடியாது, தூக்கிடுவான் அங்கேருந்து 108 தூக்கிட்டு போயிடுவான். இந்த செல்லுமா முடியாது. தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய சத்தம் அங்கே போனால் செல்லாது, கேரளாவில் செல்லுமா செல்லாது. கேரளா முதலமைச்சர் சட்டம் ஆந்திராவில் செல்லாது. இந்திய கவர்மெண்ட் இந்திய ஜனாதிபதி சட்டம் அமெரிக்காவில் செல்லுமா? அங்கே போய் அவரை ஸ்கேன் பண்ணுறான். இந்திய ஜனாதிபதி போயிருக்காரு, நல்ல வேலை ஜட்டியோடு நிப்பாட்டில் ஒழிய மற்ற ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறான். சார் நான் இந்திய ஜனாதிபதி, சட்டா போய் யுவர் மவுத் அன்னைக்கு எட்ட போய் ஒரு க்ளோத்துட்டான். கவுத்தியா அவன் விடலாம ஜனாதிபதி ரொம்ப கேவலப்படுத்துறான் உங்களா? ஜி அதெல்லாம் உன் அதிகாரம்லாம் இந்தியாவிலையா? இங்கே செல்லாது. நான் இந்தியா எவ்வளோ பேர் நாடு, அங்கேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்திய உலகத்திலேயே சின்ன நாட்டில் போய் சொன்னால் செல்லுபடியாமா? நூறு நாடு பப்புவா நியூ கினியா, இவர் பப்பு அங்கே வேங்குமா? ஐ ஆம் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. செல்லாது. விசா வாங்கி தான் உள்ளே வரணும், முடியாது. ஆனால் சர்வெண்ட் ஆஃப் இலாஹி கவர்மெண்ட்டுக்கு சர்வெண்ட் ஆயிரு நீ. அது அல்லாஹ் எங்கெங்கெல்லாம் இருக்கணும் அங்கெல்லாம் அதிகாரம் செல்லும். ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வெண்ட் பக்கத்து ஸ்டேட்டில் வேலை செய்ய முடியாது. முடியுமா எஜமான்? முடியுமா எஜமான்? நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டா? ஸ்டேட் கவர்மெண்ட். உங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஆர்டர் கேரளாவில் செல்லுமா? செல்லாது. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரியில் நீங்கள் சர்வெண்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் பாண்டிச்சேரி. நீங்கள் அங்கேருந்து நீங்கள் தமிழ்நாடு உத்தரவு போட முடியுமா? போட முடியாது. அது பாண்டிச்சேரி நிப்பாட்டு சார். ஏன்னா நீங்கள் யாருக்கு சர்வெண்ட்டாக இருக்கீங்களோ அந்த அதிகாரிக்கு பாண்டிச்சேரி மட்டும்தான் உரிமை. தமிழ்நாட்டுடைய அதிகாரிக்கு தமிழ்நாடு மட்டும்தான் உரிமை. நீ சர்வெண்ட் ஆஃப் இலாஹி கவர்மெண்ட் ஆயிரு. எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய உத்தரவோ அங்கெல்லாம் உத்தரவு சொல்லுபடியாகும். மௌலாவுடைய சர்வெண்ட் ஆயிரு. பெருமான உட்காந்து இப்படிங்கிறாங்க, சங்கம் ரெண்டா பிறந்துருச்சு. உமர் நாயகம் முறைச்சு பார்த்தாங்க, சூரியன் கம்ம தலை குந்திச்சு. வானத்திலையும் செல்லும், பூமியிலையும் செல்லும், பூமிக்கு அடியிலையும் செல்லும் உங்களுடைய உத்தரவு. நீ அந்த கவர்மெண்ட்டை உத்தரவு சர்வெண்ட் ஆயிரு. விளைஞ்சுங்களா? உலகமெல்லாம் உனக்கு போய் சொல்லு, मैं खुदा की सना गाऊंगा, हम्द उसकी बजा लाऊंगा. போ உலகமெல்லாம் அல்லாஹ்வுடைய புகழ் பாடு. இது அல்லாஹ் இலாஹி கவர்மெண்ட் சர்வெண்ட். எசகா சொல்லுவாங்க, ஐ எம் அவன் சர்வெண்ட் ஆஃப் இலாஹி கவர்மெண்ட். சுப்ஹானல்லாஹ். குதுபனா உட்கார்ந்துருந்தாங்க. எங்க நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூத்தா போனவங்க ஹயாத்தாக்குனாங்க, உங்க நபி ஹயாத்தாக்குனாங்களா? எங்கள் நபியை விடுங்க. நபியுடைய குலாம்களில் கடைநிலை ஊழியன் நான், நபியுடைய அடிமைகள் கடைநிலை ஊழியன் நான். உண்டாகிற பாரு ஒட்டி உழைச்சாங்க பக்கத்தில் கபிரஸ்தானில். ஒரு ஆள் நிமிஷம் உட்காண்டார். கூப்பிட்டீங்களா எஜமான்? அறிஞ்சிங்களா? எஜமா வச்சா நிமிஷம் உட்காண்டான். நான் சொன்ன கேட்குது, அவன் ஆளை முட்டான்.
நீ சொல்லிப்ப. ஈசா நபி இஸ்லாம் பின்பற்றக்கூடிய பாதிரியார் வந்து பெருமையாக பேசுறார், எங்கள் ஈசா நபி உத்தரவு போட்டு எத்தனையோ மையத்துகளை ஹயாத் ஆக்கிட்டாங்க, உங்க நபி செஞ்சிருக்கலாம், யாராவது சரித்திரம் எடுத்து காட்டுங்க. நபியோட நான் செய்கிறேன், எந்த கபரு? இந்த கபர். 20 பாடகன் அடங்கியிருக்கிறான், 10 வருஷம் ஆச்சு, ஓய் ஒரு உத விட்டான், எந்திர பாடுற பாட்டு பாட்டு படிக்கிறான். தும்ரி கமலியா மே ஹம் சப்கு லே லோ, आपके हमें हमको न छोड़ो, घर से बुरे हैं प्यार से देखो. பாட்டு படிக்கிறான் பவுல்ல. அந்த அதிகாரம் தர்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. அவுலியாக்களை கொண்டுதான் கானகத்து சிங்கங்களுக்கும் ரிஸ்க். சுப்ஹானல்லாஹ். ஒரு சிங்கம் வந்து எஜமான்ட்ட நிக்குது, கௌசனாத்திட்ட விடுங்க பையன், சிந்தனை வேற பக்கம் போகுது. ஒரு சிங்கம் வந்து கௌசனாத்திட்ட நிக்குது, எஜமானே சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, பசி இப்படி அலையிற, ஒன்றும் கிடைக்கல, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்க. எஜமா சொன்னாங்க, அப்படியா இருங்க, முராகவா இந்த வழியாக போ, 3 கிலோமீட்டரில் ஒரு மான் நிற்கிது, உனக்கு தான் ரிஸ்க், அங்கே போய் பிடிச்சிக்கோ. ஆனால் ஒன்று, நீ ஏன் அவசரப்பட்ட? உன் ரிஸ்க்கு உன்னை தேடி வரத்தான் செய்யும். எல்லா சிங்கம் புலி என்கிட்ட வந்து நிற்கிது, என்கிட்ட வரிசையா இந்த டைமில் கிடைக்கும், ஒரு நாள் 2 நாள் பட்டி கிடக்கிற மாதிரி இருக்கும். எப்போ எல்லாம் கொடுக்குறோமோ பொறுமையாக இருந்து சாப்பிடணும். ஏன் அவசரப்பட்டு வந்தீங்க? இப்படி அவசரப்பட்டதுக்கு தண்டனையாக அல்லாஹ் தஆலா உன் 2 பல்லு போகும் மான் உதைக்கிற உதையில், அதுவும் சகிச்சுக்க போய் சாப்பிடுன்ட்டான். போய் மானை பிடிச்சி ஓங்கி ஒரு உதை விட்டு 2 பல்லு போயிடுச்சு. அப்புறம் மானை சாப்பிட்டுருச்சு. அந்த மாதிரி நம்ம அவசரப்படுறோம் இல்லாட்ட, உனக்குரிய ரிஸ்க்கு வந்தால் தீரும். நமக்குரிய ரிஸ்க்கு வந்து தான்பா தீரும், எங்கேயும் யார்கிட்டையும் போகாது. நம்ம ரிஸ்க்கு ஒரே ஒரு அரிசி மிஞ்சி இருந்தாலும் என் ஷேഖ்னா சொல்லுவாங்க, நாம் செத்து போய்ட்டு நாய் கூட திங்காது. ஏன்? அதுக்குரிய ரிஸ்க்கு அது முழுசாக அதுக்கு இருக்கும். நம்ம ரிஸ்க்கு அது சாப்பிடவே சாப்பிடாது. அது நீ ஏன் கவலைப்படுற ரிஸ்க்கை பற்றி? சதா ஃபஜர்லேருந்து நைட்டு வரைக்கும் அதே கவலை, ஃபஜர்லேருந்து நைட்டு வரைக்கும் அதே கவலை. சாப்பாட்டு கவலை, அது என்ன ஆகும், இது என்ன ஆகும், அங்கே என்ன ஆகும், இங்கே என்ன ஆகும், அங்கே என்ன ஆகும். கொஞ்சம் கூட படைத்தவனை பற்றி சிந்தனையே இல்லை. காலை எந்திரிச்சதோடனே இன்றைக்கி எங்கே போகிறது, இன்றைக்கி என்ன ஆகும், அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிற காலை எந்திரிச்சோன்னா சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சோன்னே அல்லாஹும்ம மா இன்னைக்கு காலை விட்டு சொல்கிறேன், மனசில் கொஞ்சம் கூட துனியாவோட கவலையே இல்லாமல் ஆகிட்டான். அல்லாஹும்ம மா அஸ்பஹ பி மின் நிஅமத்தின் أو بأحد من خلقك فمنك وحدك لا شريك لك فلك الحمد ولك الشكر. سبحان الله. அப்படின்னு சத்தமாக சொல்கிறது, எல்லா பிள்ளையும் கால் விடணும். ஒந்திச்சு ஒரு செய்யப்படுறதுக்கு முன்னாடி கத்துறது இங்கே இருந்துக்கிட்டு எல்லாரும் கால் விடணும். اللهم ما أصبح بي من نعمة أو بأحد من خلقك فمنك وحدك لا شريك لك فلك الحمد ولك الشكر. யா அல்லாஹ், என்ன அருட்கொடைகள் எல்லாம் எனக்கு நீ கொடுத்தாயோ, அகில உலக மக்களுக்கு என்ன அருட்கொடை கொடுத்தாயோ அது எல்லாம் நீ கொடுத்தது தான். உனக்கே புகழ், உனக்கே நன்றிகள். அல்லாஹும்ம இன்னி அஸ்பஹ்து உஷ்ஹிதுக வ உஷ்ஹிது ஹமலத அர்ஷிக வ மலாயிகதக வ ஜமீஅ ஹல்கிக் அன்னக அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த. யா அல்லாஹ், இன்று காலை நான் எழுந்தேன், உன்னை சாட்சியாளனாக ஆக்கிவிட்டேன். நான் சொல்கிற வருது, நான் சொல்லக்கூடிய சொற்களுக்கு உன்னையே சாட்சியாளராக ஆக்கிறேன். உன் அர்ஷை சுமக்கிற மலக்குகளை சாட்சியாளராக ஆக்குகிறேன். மலாய்க்கத்துக்கு உன் எல்லா மலக்குகளையும் சாட்சியாளராகிறேன். உன் எல்லா படைப்புகளையும் சாட்சியாளராகிறேன். என்ன ரப்பே, அல்லாஹும்ம இன்னி அஸ்பஹ்து உஷ்ஹிதுக வ உஷ்ஹிது ஹமலத அர்ஷிக வ மலாயிகதக வ ஜமீஅ ஹல்கிக் அன்னக அன்தல்லாஹ். நீ ஒருவன் தான் அல்லாஹ், நீ தான் எங்கள் இலாஹ். லா இலாஹ இல்லா அன்த. அகில உலக சிருஷ்டிகளின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய உன்னை தவிர வேறு யாருமே இல்லை. இந்த எல்லா சிருஷ்டிகளுடைய எல்லா தேவைகளையும் இன்று காலை முதல் மாலை வரை மீண்டும் நாளை காலையும் நிறைவேற்றுபவன் யாருமே இல்லை. உன் ஒருத்தனா பூர்த்தி செய்ற, நீ என் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள யாரையுமே கூட்டாளி ஆக்கல. நீ கொஞ்ச நாள் எல்லாம் கூட்டாளி ஆக்கிட்டான யாராச்சும். இன்னைக்கு காலையிலும் சொன்னேன், அல்லாஹ்வுடைய கிருபையில், அல்லாஹ்வுடைய ஃபضல், அல்லாஹ் நாளைக்கும் சொல்ல வைப்பான். நாங்கள் டெய்லி சொல்கிறது தான். எந்திரிச்சு சொன்னும் போது ஒரு ஆனந்த பரவசம் வருது. எப்படி இருக்கிட்ட உலகத்துடைய உருண்டையில் நான் ஏறி நிற்கிற மாதிரியும்
என்னை விட இந்த உலகத்து ராஜா யாரும் இல்லைங்கிற மாதிரியும் அவ்வளோ பெரிய ஆனந்தம் வருது. ஏன்னா அல்லாவில இலாஹ் ஆக்கிட்டேன், அல்லாவோட இலாஹ் நினைக்கிற கவலை அவ்வளோ பெரிய ஆனந்தம் வருது. எஜமானே ஹசன் பஸ்ரி நாயகம் சொன்னாங்க, ஒன்று தெருவில் போயிட்டு இருந்தாங்க, பஞ்சமான காலம், மக்கள்லாம் சோத்துக்கு திண்டாடிக்கிட்டு ஒரு நேரம் சாப்பிட்டு ஒரு நேரம் சாப்பிடாம பட்னியில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு அடிமை ஒருத்தன், கருப்பு அடிமை, புல்லாங்குழல் வாச்சிக்கிட்டு குக்கு கூ குக்கு கூ வாச்சிட்டு போகிறான். வா, என்ன நிலைமை தெரியுமா, என்ன ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுமா இன்னைக்கு? இங்கே பார்த்தாலும் லாக்டவுனு, பஞ்சம், கொரோனா, எல்லாம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் நிற்கிறாங்க. நீ குக்கு கூர் வீர் வச்சு பாட்டு தெருவில் ஜாலியாக ஆட்டம் போட்டு போயிட்டுருக்கு. என்ன நீ என்னை பார்க்குறீங்க, என்ன யாருடைய அடிமை தெரியுமா உங்களுக்கு? யாருடைய அடிமை? நீ பானா மூவண்ணா கானா கூவனா இருக்காரு. ஆமாம், அவருக்கு இன்னும் 15 வருஷத்துக்கு நெல் வச்சிருக்காரு. அவர் நில ஜுவான்தாருங்கிறாங்களே, என்ன சுவான்தாருன்னு ஜமீன்தாருன்னு சொல்கிறாங்களே, மூட்டை மூட்டையே வச்சிருக்காரு. அவர்கிட்ட 10 பேர் அடிமை வேலை செய்கிறோம். சோறு வெந்துக்கிட்டே இருக்குது. எப்போ வேணால் நாங்கள் அடிமைகளுக்கு சாப்பிட்லாம், நாங்கள் அடிமைகள் அவர் சொல்கிற வேலையை செய்வோம், ராவா போலாம், எப்போ வேணால் சாப்பிட்டுக்குவோம். எனக்கு என்னையா கவலை, இதோட பெரிய புல்லாங்க ஊத போகிறேன் நான் ஆகிறான். நிஜமா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அடப்பா வீடு செத்து போகிற பைய 15 வருஷத்துக்கு நெல் மூட்டை வச்சுருக்கானா, அவன் அடிமைன்னு சொல்லிட்டு இந்த பேர் ஆனந்தத்தில் நடக்கிற நீ, நாங்கள் ரப்புல் ஆலமீனுடைய அடிமையாச்சே. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியுடைய அத்தனையும் எனக்கு சொந்தம். நானே அவன் அடிமை. நாங்கள் அவன் சொல்ற வேலை கேட்ட சோறா போட மாட்டான். அல்லாஹ் தஆலா அவனை நாங்கள் சந்தோஷப்படுத்தி சோறு போட வேலை விட்டுருவானா? எங்க ரப்ப எங்களை விட்டுருவானா? அவன் வீட்டு வேலை செஞ்சா அவனை சந்தோஷப்படுத்தினால் கை விடுவானா எங்க ரப்ப எங்களை? இந்த உணர்வு இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, அழுதுட்டு உட்காந்துருக்கோம், மூக்கால் அழுகுறோம். சாப்பாட்டுக்கு எங்கே போகிறது, அடுத்த நேரம் எங்கே போடுறதுன்னு போ தூக்கி போடுறது, ஃபிகரை தூக்கி போட. அவனை பார்த்து படிப்பினை பெற்றுக்கிட்டேன்டாங்க. இது அவனை பார்த்து படிப்பினை பெற்றுக்கிட்டேன் ஜெயலலிதா ஹசன் பஸ்ரி நான் சொல்கிறேன். அப்போ நாம் அவன் வேலையை நாம் செய்வோம், நம்ம வேலையை அவன் பார்த்துக்குவோம். நாம் அவன் வேலையை யாரெல்லாம் நீ சோறு போடுற வேலையை நாங்கள் பார்த்துக்கிறோம். ரப்பே அவன் நம்ம கொடுத்த வேலையை விட்டுறது. எந்த வேலைக்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்து கொண்டானோ, ஒமாமின் தாபத்தின் ஃபில் அர்ல், பூமியில எந்த உயிர் பிராணியும் இல்லை, இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, சுப்ஹானல்லாஹ், அதனுடைய ரிஸ்க் எம் பொறுப்பு. மார்த்தடி சொல்றேன், எம் பொறுப்பு. சுப்ஹானல்லாஹ், நான் ரிஸ்க் போடுறேன். என்ன தைரியமா மார்த்தடி சொல்றான் பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், எறும்புகள், ஈக்கள் முதல், யானை முதல், திமிங்கலம் முதல் எல்லாத்துக்கும் நான் சோறு போடுறையா? சுப்ஹானல்லாஹ், இல்ல அலல்லாஹி ரிஸ்குஹா. யார் சொல்றா? இதான் சொல்றேன். நமக்கு பொறுப்பேற்றுக்கிட்டான் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஒஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும் வமா துஅதுன், நீங்க வாக்குறுதி அளிக்கப்பட்ட அனைத்தும் உங்க ரிஸ்கும் வானத்துல வச்சிருக்கிறேன்பா, மூட்டை மூட்டையா. நீயே கழுவுற என்ன சொல்றேன்? எஜமா நம்ம ரொம்ப வச்சிருந்து சேர்த்து ஒரு 5 மூட்டை கொடுத்துடல, நான் கவலை இல்லாமல் உட்காந்துருக்கிறேன். அடப்பாவி தெரிஞ்சுங்களா? மனுஷனை நம்புறப்படி அல்லாஹ் நம்பல. நீ வெக்கக்கேடு மானக்கேடு, வெக்கக்கேடு மானக்கேடு. நினைச்சோம்னா ஒரு கோடீஸ்வரர் 500 கோடி சொத்து இருக்குது, பெரிய கோடீஸ்வரங்கிறாங்க. எங்கே ஜோப்பில் கை விடுறோம்? எங்கே எட்டனா காசு கிடையாது, 1 ரூபா இல்லை, கோடீஸ்வரங்கிறீங்க. சென்ட்ரல் பேங்க்கில் ஒரு 250 கோடி போட்டிருக்கேன், ஹெச்டிஎஃப்சியா அதில் ஒரு 250 கோடி போட்டிருக்கேன், ஐசிஐசியில் ஒரு 350 கோடி போட்டிருக்கேன். ஜோப்பில் ஒன்றும் இல்லை, எல்லாம் அங்கங்கே இருக்குதுங்க சார், அங்கங்கே இருக்கு, விட்டு ஒன்றும் இல்லை. அப்படி தலை நிமிந்து உட்காந்துருக்க, எல்லாம் அவர்கிட்ட போய் கதை பஸ் வேறு செய்கிறாங்க. பெரிய என்ன சும்மா சாதாரண ஆளுங்களா அவர் நினச்சா இந்த புற வச்சு நாகப்படுத்தி வாங்கிடலாங்க. அவ்வளோ பெரிய ஆள் அப்படி ஒன்றும் இல்லை, கையில் ஒன்றும் இல்லை, எல்லாம் அங்கே இருக்குது. அதை வச்சு பெருமை அடிக்கிறேன். நான் என்ன சொல்லணும்? நான் யார் தெரியுமா? எங்கள் எஜமான்ட்ட எல்லாமே இருக்குது. இங்கே ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை, எல்லாம் எஜமான் இருக்கு, கேட்கும்போது கொடுப்போம். லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி இருக்க அனைத்தும் அவனிடம் இருக்கிறது. லஹு ஹஸாயினு ஸமாவாதி வல் அர்த், சுப்ஹானல்லாஹ், வானம் பூமியுடைய மொத்த பொக்கிஷம் அவன் கையில் இருக்கு. இருக்குதுங்க, எல்லாம் இருக்குதான் செய்யுது. ஒரு ஓப்போ செல்ஃபோன் கிடைப்பு அது இருக்குங்க, நெல் தான் சொல்கிறீங்க.
மின் ஷைஇன் இல்லா இந்தனா ஹஸாயினு. உலகத்தில் எந்த வஸ்துவும் இல்லை, அதனுடைய ஹோல்சேலே என்கிட்ட தான் இருக்கு. அதுவும் சொல்றாங்க. இப்பயா மனசு எனக்கு மார்டின் சட்டை கிடைக்குங்களா, கிப்ஸு கைலி ஒன்று கொடுப்பான் நல்லா தால. நீங்கள் சொல்கிறீங்க வாஸ்து அரிசி சரி அன்றைக்கு பருப்பு இருக்குது, வானத்தை மழை பொழி வைக்கிறான். கிப்ஸு கைலியும் மழையா பொழியும், அது எங்கே போய் மழையா பொழியும் ஹஸரத் விளைஞ்சுங்களா? அட பாவி, இவ்வளவா எல்லாமே அவநம்பிக்கை உனக்கு? அவநம்பிக்கை வராது, அவசரப்படாது. சரி அல்ல கேட்ட கொடுப்பான், கிப்ஸு கேள்வி வேணும் இல்லா வரக்க நம்ம எங்கள் ஹஸரத் தான் கேட்டே கொடுக்கலையே, உனக்கு தர்றது தருவாய், அவசரப்படாது. அவசரப்படாது. எது எது எப்போங்கிறத வரிசையாக அல்லாஹ் ப்ரோக்ராம் பண்ணிட்டான் பாய். உனக்கு கிடைக்கிறது கிடைக்கும், ஆனால் ப்ரோக்ராம் படி கிடைக்கும். எல்லாம் தரக்கூடிய ஆற்றல் அல்லாட்ட இருக்கு, ஆனால் பை த ப்ரோக்ராம். ஆயிடுனவா இன்னல்லாஹ பாலிகு அம்ரிஹி. அதுக்கு முன்னாடி ஒமை யதவக்கல் அலல்லாஹி ஒமை யத்தகில்லாஹ, அல்லாஹ் தான் கொடுப்பவன் என்று யார் நம்பிக்கை கொண்டார்களோ, தக்வா செய்தார்களோ, ஷிர்க்கை விட்டு தப்பித்து கொண்டார்களோ, அல்லாஹ் தவிர யாருமே நம்ப மாட்டேன், எனக்கு கொடுக்குறேன் அல்லாஹ் ஒருத்தன் தான் என்று யார் நம்பினார்களோ, ஒமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜன், அவருடைய எல்லா ஒமை யத்தகில்லாஹ யார் ஷிர்க்கை விட்டும் தப்பித்து கொண்டார்களோ, யஜ்அல் லஹு மஹ்ரஜா, அவருடைய எல்லா சிரமங்களிலிருந்தும் அல்லாஹ் வெளியாக்குவான். ஜி தக்வான அர்த்தம் என்ன பாய்? ஷிர்க் से बचना. ஷிர்க் से बचना அர்த்தம் என்ன? என் தேவைகளை பூர்த்தி செய்யறவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று முழுசா நம்பு. அல்லாஹ் உனக்கு விடுதலை ஆக்குவான். யஜ்அல் லஹு மஹ்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் நினைத்தே பார்த்திராத முறையில் அவருக்கு ரிஸ்க் வந்து சேரும். இப்படியுமா நடக்கும் நினைச்சே பார்த்துருக்க மாட்டார், அப்படி அல்லாஹ் இது கொடுத்து ரிஸ்க் வரும். ஒமை யதவக்கல் அலல்லாஹ், யார் அல்லாஹ்வை தவக்குல் வைக்கிறார்களோ நம்புகிறார்களோ, ஃபஹுவ ஹஸ்புஹு, அந்த ஒரு அல்லாஹ் அவனுக்கு போதுமானது. சுப்ஹானல்லாஹ். ஒமை யதவக்கல் அலல்லாஹ் இன்னல்லாஹ பாலிகு அம்ரிஹி, அல்லாஹ் தான் நாடிய காரியங்களை அடைந்தே தீருவான். தான் எதை நாடினாலும் அல்லாஹ் நடத்தியே தீருவான். ஆனால் கது ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கதரா, ஒவ்வொரு வஸ்துவுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு கால நிர்ணயம் வைத்திருக்கிறான், சுப்ஹானல்லாஹ், ஒரு அளவு வச்சிருக்கிறான். அதன்படி தான் அல்லாஹ் கொடுப்பான். நீ ஏன் அவசரப்படுற? புரிஞ்சுங்களா? நீ அவசரப்படாத, எது எது அல்லாஹ் எப்போ தரட்டுமோ அப்போ தரட்டும். ஒருத்தர் சொல்கிறான், ஹஸரத் 20 வயசுன்னு கேட்டே இருக்கிறேன், வயசு 40 ஆச்சு, ஒரு சொந்த வீடு பெருசாக கூடாலான்னு கேட்குறேன் அல்லாட்ட. இது வரைக்கும் அல்லாஹ் கொடுக்கல, சீக்கிரமாக கொடுக்க துவா செய்யுங்க ஹஸரத்னு சொல்கிறார். ஹஸரத் ஒரு நிமிஷம் முராக்கபா செஞ்சு, உனக்கு உன் தக்தியில் ஒரு வீடு இருக்குது, ஆனால் அந்த வீடு கட்டி முடித்து நீ குடியேறி 1 வருஷத்தில் உனக்கு மௌத்துன்னு இருக்கு. இப்படி தான் அந்த வருஷப்படி இருக்குது. இப்போ எத்தனை வயசில் உனக்கு வீடு தரும்? 85 வயசில் கிடச்சா போதும். 85 ஒரு 90 வச்சுங்களேன், அப்போ வீடு கிடைச்சா போதும். ஹஸரத் நடுவில் வேணாம் இல்லைங்க, அடுத்த வருஷமே வீடு அம்மாடி நல்லா இருப்பீங்க ஹஸரத், வீடே வேணாம், நான் இங்கே குடிச்ச வீடு ஏதோ அங்கங்கே வாழ்க்கை. எனவே என்ன சொல்லுவாங்க, ஏதோ வாடகை வீடு இருக்குது, நல்லா இருக்குது, இந்த கம்பேர்டாக நல்லா இருக்குது, எங்களுக்கு போதுமான அளவு இந்த வீடு இருக்குது, வாடகை தான் கொஞ்சம் கூட கேட்குறேன், கொடுத்து நல்லா இருக்கு, பிரச்சனை இல்லை, இதிலே வாழ்க்கையை ஓட்டிடுறேன், 90 வயசில் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அப்போ வீடு தர சொல்லுங்கள் சொல்லுவானா இல்லையா? ஏன் அவசரப்படுற? ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு பட்ஜெட் வச்சுருக்கான், அது நடக்கும், அப்புறம் இது நடக்கும், அப்புறம் இது நடக்கும். இது மட்டும் அவசரப்படுற, அது வேணும்டா. எப்படி வீடு அவசரப்படுறான், வீடு கட்டி முடிச்சு குடி போய் 1 வருஷத்தில் மௌத்து. இதுக்கு என்ன சொல்கிறேன் மடி? ஆகுது இல்லைங்களா? அது அதுக்கு ஒரு நிர்ணயம், அது அதுக்கு ஒரு காலம், அது அதுக்கு ஒரு நிர்ணயம். அந்த டைமில் அது நடக்கும். இது இத்தனை 25 வயசில் கல்யாணம், 28 வயசில் புள்ள, இப்படி இருக்கும். ஒருத்தர் 20 வயசில் பிள்ளைக்கு ஆசைப்படுறான், இன்னும் கல்யாணம் முடியல. ஒருத்தர் ஹஸரத் இந்த குழந்தைக்கு துவா செய்யுங்க ஹஸரத், எத்தனை வருஷம் கல்யாணம் முடிச்சு? இன்னும் முடிக்கல, இப்போ தான் பொண்ணு பார்த்து திருட்டு போயில, இன்னும் பொண்ணே பார்க்கல, குழந்தைக்கு துவா செய்யுங்க. நீ அது எப்பயும் நடக்க வேண்டியது, அதுக்கு முன்னாடி நடக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது இன்னும்.
அப்போ நீ எப்பயோ நடக்க வேண்டியது இப்போ ஆசைப்படுறேன்னு அர்த்தம். அது அதுக்கு முன்னாடி தொழுகையாளியா நீ ஆகு, நோன்பாளியாகு, சுண்ணத்துக்களை பின்பற்றக்கூடிய நீ ஆகு. இன்னும் எவ்வளோ இருக்கும் வாழ்க்கையில். அது நேரத்தில் நடக்கும் பாய். அல்லாஹ் தன் வேலையை ஒழுங்காக தான் பார்த்துட்டு இருக்கிறான். எப்பப்போ எது உனக்கு கொடுக்குறோமோ கொடுத்துட்டு இருக்கிறான். நீ தான் உன் வேலையை ஒழுங்காக செய்யறதில்லை. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. நிச்சயமாக தொழுகையாகிறது மூமின்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் நிறைவேற்றப்படக்கூடியதாக ஆகிவிட்டது. அந்தந்த நேரத்தில் அது பண்ணணும். இன்றைக்கி அஸ்லம் மூல கல்யாணம், அஸ்லம் சுஹூதி மூல கல்யாணம் 4 மணிக்கு எஜமான மாலை ஓடுறோம், கரெக்டாக வந்துருங்க. 3:55 போயாச்சு. நாங்கள் 5 நிமிஷம் முன்னாடி போச்சு. நம்ம கரெக்டுனா கரெக்டு தான், சொன்னட்டுக்கு மிஞ்சி போகிறது கிடையாது. 3:55 போய் நிற்கிறேன். வந்துட்டாங்களா? இப்போ தான் கார் தொடச்சிட்டு இருக்கிறாங்க. 10 நிமிஷம் இப்போ தொடச்சிட்டாங்களா? இப்போ தான் பூ ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. வந்துட்டாங்களா? டிரைவர் இப்போ தான் ஒன்றுக்கு போயிருக்கிறாரு. ஆக 4:45 தான் வருது. நான் அசர் தொழுணுமேப்பா. சரி போய் மாலையை போட்டு நான் தொழுகு வந்துட்டேன். நான் வந்துட்டேன். நீங்கள் எப்போ கிளம்புறீங்க? 1/2 கூட ஒட்டிட்டாங்க வண்டியில். வண்டியில் ஒட்டிடுறேன். சரி பூ 1/2 கூட ஒட்டிட்டாங்க, இன்னும் 1/2 கூட ஒட்டிகிட்டு இருக்கிறாரு. சரி எப்போ ஒட்டி வரீங்களோ நான் மிஸ்கின் வந்துட்டேங்க. வந்து இங்கே ஜமாத்து நடத்தியாச்சு. ஜமாத்து நடத்தணுன்னா வந்து சரி மணி 5 ஆச்சு. இனிமேல் தான் அவங்க கிளம்புறது. மாப்பிள்ளையும் மாப்பிள்ளை தோழர்களும், பகுமானப்பட்ட மாப்பிள்ளை தோழர்களும், கண்ணியத்துக்குரிய மரியாதைக்குரிய மாப்பிள்ளை தோழர்களுக்கு சாவல் சோதி கிளம்பி இவங்கெல்லாம் வந்து இங்கே ஏற்கனவே ஒரு ஜமாத்து வெளியே காத்துட்ருக்கோம். இவங்களே 5 மணிக்கு நிற்கா சொன்னால் 5 மணிக்கு ஜமாத்து காத்துட்ருக்குது. 5:30 உள்ளே வருவாங்க. சீக்கிரம் லேட்டாக உள்ளே கூட உட்கார வச்சுருவாங்க. அசர் தொழுகையும் கலாவாக்கிடுவாங்க. நான் ஃபோன் போட்டு சொல்லிட்டேன் ஷாவல் மட்டும், இங்கே வருங்க, அசர் தொழுகாமல் வந்து உட்காந்துங்க யாராச்சும், நான் எஞ்சி போயிடுவேன். நான் கல்யாணத்தில் உட்கார முடியாது. பார்த்துக்கோ, மரியாதையை தொழுது உட்காரு. ஜி சர்க்கார் நான் தொழுது முடிச்சுட்டு ஃபோன் போட்டேன். மாப்பிள்ளையும் சரி மாப்பிள்ளை கூட வந்தவங்க சரி, எவரால் அசர் தொழுகாமல் உள்ளே வந்தீங்க முடிஞ்சு போச்சு, அவள் தான். ஒரு கல்யாணத்துக்கு பயன் செய்ய கூப்பிட்டுருந்தாங்க. பல்லவட்டி ஏதோ ஒரு ஊர்னு நினைக்கிறேன். காலையில் 10 மணி. பெருங்கூட்டம் உட்காந்துருக்கு. உலமாக்கெல்லாம் 50 பேர் உட்காந்துருக்குறாங்க. பெருங்கூட்டம். மண்டபமே 500-1000 பேர் உட்கார மாதிரி. மாப்பிள்ளை உட்காந்துட்டார். பேச்சு வந்துருச்சு, ஜோராக வந்துருச்சு. ஃபஜ்ர் தொழுதியா பாடினேன். தொழுவில் லேட் ஆகிடுச்சு, இன்றைக்கி எந்திரிக்கு லேட் ஆகிட்டோம். தொழுவில் சாமான் மண்டபம் வேலைலாம் கவனிச்சிக்கிட்டு படுக்கவே மணி 2 மணி 3 மணி ஆயிடுச்சுங்களா. ஃபஜ்ருக்கு எந்திரி மாப்பிள்ளை சொல்கிறேன், எந்திரி பாடினேன். 50-60 ஆலிம்ஸ் உட்காந்துருக்குறாங்க. நீ ஃபஜ்ர் தொழுகாதவன் உனக்கு குதுபா ஓதணும், பயன் செய்யணும், எந்திரி எந்திரிச்சிட்டாப்பில் அவர். இப்போ தொழுதுவாப்பா மாலைக்கு தொழுது. அதுலேயும் பயன் நடந்துட்டு இருந்துச்சு. தொழுது முடிச்சுட்டு வந்து உட்காந்து இப்போ உட்காரு அவ்வளோ முழிக்கிறாங்க எல்லாம். அது என் ஷேஃபு கொடுத்த தைரியம். அது நீ உனக்கு தைரியம் வராது. அது ஃபைஸ் நாயகம் கொடுத்த தைரியம். அது எந்திரிச்சு போ ஓட்டார் ஒரு மாப்பிள்ளை. போய் தொழுது ஃபஜ்ர் தொழுதுட்டு வந்து உட்காரு. நீ ஃபஜ்ர் தொழுகாமல் உட்காந்துருக்கிற உனக்கு தாலி கட்டணும், உனக்கு குத்துபா ஓதுவாங்க உனக்கு. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோன்னு போய் தொழுது வந்து உட்காந்துரு. அப்போ நான் இங்கே ஃபோன் போட்டு சொல்லிட்டேன் முதலாட்ட ஷாவல் உங்களுக்கு ஃபோன் போட்டேன். அவங்களுக்கா எல்லாம் தொழுதுட்டு தான் வந்து உட்காரணும். எத்தனை மணி ஆனாலும் சரி தொழுகாமல் வந்து உட்காந்தா அது அப்புறம் நான் உட்கார மாட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் போய் இறங்கி எல்லாம் தொழுதிங்களா போய் மாலை கழட்டி வச்சுட்டீங்க. மாலை கசங்கிட்டு போயிடும். நீ அல்லாஹ் முன்னாடி உன்னை கசக்குப்பா, உன்னை ராஜ வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் முன்னாடி உன்னை கசக்கிரு. கல்யாணத்தில் பொண்ணுக்கு சாயந்தரம் கல்யாணம் மதியானமே ஜோடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சுண்ணாம்பு படித்து டிஸ்டம்பர் பூசி வச்சுருக்காங்களா பாருலாம் வரிசையாக. ரோஸ் கலரான டிஸ்டம்பர் பூசி பெயிண்ட்டு வேறு செலவி. அது இப்போ கண்ணுக்கு மேலே ஒரு பெயிண்ட்டு, கீழே ஒரு பெயிண்ட்டு, கன்னத்தில் ஒரு பெயிண்ட்டு, விதவிதமான ஆசியன் பெயிண்ட்டு எல்லாம் தலவி ஜோடிச்சு அப்பாடி புருவத்தில் ஒரு ஒன்று, புருவத்துக்கு கீழே புருவத்தில் ஒன்று, மேலே ஒரு கலராக இருக்குது. இதுங்களா பை இங்கே ஒரு கலரு, இங்கே இந்த புருவத்துக்கு ஒரு கலரு, இதுக்கு இந்த புருவத்துக்கு மேலே ஒரு கலரு, இங்கே ஒரு கலரு, இங்கே ஒரு எல்லாம் டிசைனாக கலராக போட்டு அவ்வளோ ஜோடிச்சு மாலையை போட்டு உட்கார வச்சுறாங்க. மதியானமே அசர் தொழுவ கலா, மகரு தொழுவ கலா, இஷா தொழுவ கலா. ஏன் ஒலு செஞ்சால் அதை கலைஞ்சு போயிடும். அசருக்கு ஒலு செஞ்சால் அந்த கலர்லாம் போயிடுமா. அந்த ரோஸ் பெயிண்ட்டு, அந்த ரோஸ் போடுறா அதெல்லாம் கலைஞ்சு போயிடுமா. सायंत्र निकाह मोला समझ में आता आपको? शाम को 5 बजे निकाह,
5 மணிக்கு கல்யாணம், 2 மணிக்கு ஜோடிச்சு உட்கார வச்சிடுறீங்க. லோரியா தொழுகிறது, அசரியா தொழுகிறது, மகரிப் எங்க, இஷா எங்க? 4 தொழுகையும் தொழுகாம நீ போய் உட்காந்துருக்க வீட்டில் எப்படியா பறக்கத்து வரும்? வீட்டில் உன் வீட்டில் எப்படி வாழ்க்கை சிறக்கும்? தொழுகாம எவனாவது உள்ள வந்து மரியாதை தொழுதுட்டு வா. நீ சொல்லிடுங்க அசலம் மூலட்ட தொழுகணும், மகரிப் தொழுகணும், இஷா தொழுகணும், ஃபஜர் தொழுகணும். மௌலா கல்யாணம் நிறைவில்லை பயான் வச்சாங்க. சில ஊருக்கு அது 40 நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டு வெளியே வரக்கூடாதுல்ல, சூரிய வெளியே படக்கூடாதாம்ல மசாலா அப்படியே அப்படி ஹதீஸில் வருதுங்க. அதுன்னு அந்த முதலே வந்ததே கிடையாது தொழிலுக்கு. அது மசாலா 40 நாளைக்கு வந்து சூரிய ஒளி படக்கூடாதா மாப்பிள்ளை மேலே? பட்டா சொர்க்கத்துக்கு போயிடுவார், படக்கூடாது. மௌலா கல்யாணம் நிறைவில்லை பயான் சொன்ன இங்கே பாருங்க, காலையில் கல்யாணமா இங்கே திருமணம் 10 மணிக்கு லோஹர் ஜமாத்து பள்ளிவாசல் தொழுகணும், அசர் தொழுகணும், மகரிப் தொழுகணும். அவன் பால் கொடுக்கறதே அசரை வீணாக்கிடுவாங்க. அரிசி அளக்கிறது, கோதுமை அளக்கிறது, கம்பு கேவரு கலக்கிறதுன்னு வச்சுருப்பாங்க. அதில் மகரிப் இஷா குட்டிச்சவர் என்ன போய் ஃபஜரும் குட்டிச்சவர். 5 வக்து தொழுகையும் மஸ்ஜித் தொழுகணும் உத்தரவு அப்படின்னா கரெக்டாக 5 தொழுவேன்ட்டாங்க. காலையில் ஃபஜருக்கு முன்னாடி நிற்கிறாங்க மோதியார் பக்கத்தில். யார் நேற்று மாப்பிள்ளையா? அக்பர் 20 வருஷம் மாப்பிள்ளை அவங்களை தூங்கிட்டு இருக்கான், 30 வருஷம் மாப்பிள்ளை தூங்கிட்டு இருக்கான். நேற்று மாப்பிள்ளை பள்ளியை தொழு வந்துட்டார் என்று அந்த ஊரே ஆச்சரியமா பாச்சு. அடைஞ்சா இல்லையாப்பா டே தொழு போயிட்டா மோலா பஜ்ஜி தொழு பள்ளி மஸ்ஜித் போயிட்டா விளைஞ்சா இல்லைங்களா மை? ஐசாரானா ஓ ஷரியத், அதுக்கு பேர் ஷரியத். ஷரியத்தை குழி தோண்டி புதைச்சிவிட்டு என்னையா நீங்கள்? இஸ்லாம் என்ன, ஈமான் என்ன, தரீகத் என்ன, ஹகீகத் என்ன, மாரிஃபத் என்ன? அல்லாஹ் கொடுப்பான். நீ அல்லாஹ்வுக்கு உண்மையாக கட்டுப்பட்டு நடந்தால், அல்லாஹ்வுடைய உண்மையை அடிமையாக நீ வாழ்ந்தால் தலை சிறந்த வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்தே தீருவான். இன்னல்லாஹ் பாலிகு அம்ரிஹி, தான் நினைத்ததை சாதித்தே காட்டுவான். அது ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு வச்சிருக்கான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. அந்த அளவு வருகிற பொழுது நடத்தியே தீர்வான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. அதை யாராலும் தடுக்க முடியாது, எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. உன் வாழ்க்கையை வாழ வச்சே தீர்வான் அல்லாஹ். உலகமே சேர்ந்து உன் வாழ்க்கையை தடுக்க நினைச்சா தடுக்க முடியாது. நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் மொத்த உலகம் உன் மேல பொறாமப்பட்டாலும் சரிதான், உன்னை அமுக்கணும் மொத்த உலகம் நினைச்சாலும் சரிதான், உன்னை அல்லாஹ் உலகத்தில் கம்பீரமா வாழ வச்சு காட்டுவான். மேலதான் கொண்டு போவான் அல்லாஹ் தஆலா, உன்னை கீழே போக விட மாட்டான் அல்லாஹ் தஆலா. எவ்வளவு அமுக்குறாங்களோ அவ்வளோ மேலே வரும் பலூனு. பந்த தண்ணியில் எவ்வளோ கீழே அமுக்குறீங்களோ குளத்தில் கொஞ்சம் அமுத்தா கொஞ்சமாக வரும் ஃபாஸ்ட்டாக. ரொம்ப அமுக்குற என்ன செய்யுங்களா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே வரும். அப்படியே பார்த்துருங்களா இல்லையா? பார்த்து இல்லையா? எது ஃபுட்பாலை கொண்டு போய் குளத்தில் அமுத்துங்க, கீழே கொண்டு வரும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேலே வரும். அது அல்லாஹ் இன்னல்லாஹ் பாலிகு அம்ரிஹி, என் காரியங்களை நடத்தியே தீர்வேன், நான் நினைத்ததை அடைந்தே தீர்வேன். பாலிகு அம்ரி, அளவு இருக்கு. கத ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கதரா, ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒரு அளவை, ஒரு நிர்ணயத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். ஏன் அவசரப்படுற? நீ உனக்கு பண்டா பஞ்சார, நீ அவன் அடிமையாக வாழ கற்றுக்கோ. அவன் எஜமான அவனுடைய ஹுக்கூக்கு ஒழுங்காக நிறைவேற்றி தான் இருக்கான். அவன் கடமையை அல்ல ஒழுங்காக செய்கிறான். எஜமான் தன் கடமைகளை ஒழுங்காகத்தான் செய்கிறான். அடிமையாகி நீ உன் கடமையை ஒழுங்காக செய்ய. அல்ல எந்த நேரத்தில் உனக்கு எது கொடுக்கணுமோ கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான். ஏதாவது குறைச்சானா? எப்போ உனக்கு பல்லு வரணுமோ பல்லு கொடுத்தான், எப்போ பல்லு தேவையில்லையோ கொடுக்கல. குழந்தை பிறக்கும் போது பல்லு இருந்துச்சா? எலும்புலாம் எலும்பு இருந்துச்சு, என் பல்லு இல்லை. இப்போ தேவையில்லையா? அம்மாட்ட பால் குடிக்க போகிறேன், 1 வயசு 1.5 வயசு ஆகணும், திரும்ப பல்லு வரும். இப்போ பிஸ்கட் சாப்பிட்ணும், அதுக்காக இந்த பல்லு சாதாரண வசதிக்கு சாப்பிடணும். இன்னும் கொஞ்சம் பெருசாக அப்புறம் அந்த பல்லும் பெரிய பெரிய பல்லு. இனிமேல் நீ அடித்து நொறுக்கணும் பிரியாணி, அதுக்கு ஏற்ற மாதிரி பல்லு. எந்தெந்த வயசில் எது தேவையோ எல்லாம் கரெக்டாக. அவசரப்பட்டதுனால முன்னாடி கொடுக்கறதில்ல, இப்போ தேவையில்லைன்னா பின்னாடி கொடுக்கறதில்ல. அல்லாஹ் எந்த வயதை நிர்ணயித்தானோ அந்த வயதிலே கொடுத்து விட்டான்.
இந்த பல்லுக்கு மட்டும் ஒரு மாதத்துலேயே பல்லு கூடலான்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு வருஷம் தான் வரும். சரிம்மா, பிறக்கும்போது தலைமுடி இருந்துச்சா? இருக்குல்ல. ஏன் தாடி முடி இல்லை பிறக்கும்போது? ஏன் மீசை இல்லை குழந்தைக்கு பிறக்கும்போது? இதுவும் முடிதானே பாய்? இது முடிதானேம்மா? இது முடிதான், மீசையும் முடிதான், தாடியும் முடிதான். இங்கே முடி முளைச்சு இங்கேயே முடி முளைக்கல यजमान शेख दो यजमान डॉक्टर साहब यजमान இதுவும் தலைமுடி முளைச்சிச்சு பிறக்கும்போது. மீசை முளைச்சா? தாடி முளைச்சா? இல்லை. 2 வயசில் பல்லு முளைக்குதுல, அப்போயாவது மீசை முளைச்சா தாடி முளைச்சா? இல்லை. 15 வயசுக்கு மேலே தான் முளைக்குது. அவனாக அதை சேவிங் பண்ணி ஒழுங்குபடுத்தக்கூடிய வயசு வந்த பிறகு முளைக்குது. பிறக்கும்போது தலைமுடி எவ்வளோ பெருசு, ஒரு பிடி தாடியோட பிறந்தா ஷேக் சாப், ஷேக் வீட்டில் வந்து ஷேக் சாப் மாதிரி பெரிய தாடியோடு குழந்தை பிறந்திருக்கு. பேர் குரட்டு மீசையோட ஒரு பிடி தாடியோட சுபான்லாம் மாஷா அல்லா, அதுவும் வெள்ளை தாடிங்க மாஷா அல்லா. படே பரக்கத், பகுத் பரக்கத் வாலா அப்படின்னு. அம்மா பால் கொடுப்பாங்களா? क्या अफजल साहब सरकार क्या ஒரு பிடி தாடியோட குழந்தை பிறந்துச்சு, யாரா முத்தம் கொடுப்பாங்களா? அம்மாண்டு உந்து வச்சு ஓடிடுவாங்கப்பா. முரட்டு மீசையோட குழந்தை பிறக்குது. அது நடக்கும். அப்போ தேவையில்லை. அல்ல எப்போ கொடுக்குறோமோ அப்போ கொடுக்குறான். அப்போ ஒவ்வொன்றும் வாழ்க்கையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு எப்பப்போ எதை கொடுக்குறோமோ கொடுத்துக்கிட்டே கரெக்டாக கொடுக்குறான். தர்த்தீபன் 10 வயசு என்ன கொடுக்குறோமோ அது 10 வயசு, 15 வயசில் கொடுக்க வேண்டியது 15 வயசு, 20 வயசில் கொடுக்க வேண்டியது 20 வயசில், 30 வயசில் கொடுக்க வேண்டியது 30 வயசில் கரெக்டாக கொடுக்குறான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. நாம் ஃபஜ்ர் தொழுகை லுஹர் அஸரில் கத் ஜஅலல்லாஹு லிக்குல் அல்லாஹ் சொன்ன அல்லாஹ் தஆலா இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நேரம் நிர்ணயிக்கப்பட்டதாக அல்லாஹ் தஆலா தொழுகையை ஆக்கி வைத்திருக்கிறார். அந்த நேரத்தை தொழுதுறோம், பாங்கு சொன்னோன்னு தொழுதுறோம். நீ உன் அடிமைத்தனத்தை அல்லாஹ் இடத்தை காட்டு, எப்படி காட்ட வேண்டுமோ காட்டு, முழுமையாக காட்டு. அவன் சொற்களுக்கு முழுமையாக அடிமையாக போயிரு. அவன் எஜமானுடைய பணியை முழுமையாக செய்கிறான். எந்த அளவே குறையில்லாமல் செய்கிறான். அணுவத்தனையும் குறைக்கவே இல்லை அல்லாஹ் தஆலா. நீ அதை செஞ்சுத்தார். என்னைக்காவது பட்னி போட்டானா அவனுக்கு? பலட்டு கே தேக்கோ हमने तुझको क्या न दिया, जरा पलट के देखो तुम्हारा जिंदगी को. திரும்பி பாரு உன் வாழ்க்கைய, நீ கடந்து வந்த பாதையை திரும்பி நின்று பார். எங்கேயாவது அல்ல எப்படிலாம் அவனை உதவி செஞ்சான் பார். எங்கேயாவது பட்னி போட்டான் அவனே? पलट के देखो हमने तुझको क्या न दिया, पलट के देखो. திரும்பி நின்று உன் கடந்து வந்த வாழ்க்கையை பார். எங்கேயாவது அல்லாஹ் அவனை கை விட்டானா? எங்கேயாவது பட்னி கடன் தெருவில் கடந்தையா? சோறு இல்லாமல் வைத்து அடிச்சுட்டு நின்றையா? पलट के देखो हमने तुझको क्या न दिया, पलट के देखो. எங்கேயாவது போட ஆடையில் நிர்வாணமாக திரிந்தாயா? हमने तुझको क्या न दिया, तलब से पहले खिलाए पिलाए जाते, तलब से पहले खिलाए पिलाए जाते. நீ எதிர்பார்ப்பதற்கு முன்பு, நீ கேட்கறதுக்கு முன்பு, நீ தேடுறதுக்கு முன்பு கொடுத்தான். நீ தேடுவதற்கு முன்பு உன்னை கொடுத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா. தலபு சே பஹலே, தேடுறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டான். நீ கேட்கவே இல்லை, கொடுத்துட்டான். அப்படியாப்பட்ட எஜமா. வா வா. कुर्बान में उनकी, कुर्बान में उनकी बख्शिश की, मकसद भी ज़बान पर आया नहीं. कुर्बान में उनकी बख्शिश की, कुर्बान में उनकी बख्शिश की,
मकसद भी ज़बान पर आया नहीं, बिन मांगे दिया और इतना दिया, बिन मांगे दिया और इतना दिया, दामन में हमारा समाया नहीं, बिन मांगे दिया और इतना दिया, दामन में हमारा समाया नहीं। कुर्बान में उनके बख्शिश की அவருடைய பேர் அருட்கொடைகளுக்கு முன் நான் என்னை அர்ப்பணமாக்கிக் கொள்கிறேன். மக்சத் பி ஜபான் பர் ஆயான, எனக்கு என்ன தேவை, நாக்கு திறந்து வாயை திறந்து உதட்டை திறந்து சொல்லவே இல்லை. அல்லாஹ் கொடுத்தான். கண்ணு வேணும்னு கேட்டேனா, இதயம் வேண்டும் என்று கேட்டேனா, ஈமான் வேண்டும் என்று கேட்டேனா, ரசூல் வேண்டும் என்று கேட்டேனா, உம்மத்தை முஹம்மதியால் கொண்டு வா என்று கேட்டேனா, குர்ஆனை கேட்டேனா, இந்த ரஹ்மானை தான் விலகி கேட்டேனா, கேட்கவே இல்லை. பின்னு மாங்கே தியா ஒரு இத்தனா தியா, நான் கேட்காமலேயே கொடுத்தான். இந்த மாதிரி பாவிகளுக்கு கொடுத்தான். நான் பாவியாக இருக்கும் நிலையிலே கொடுத்தான். பாவம் செய்து தௌபா செய்த பின்னாடி அல்ல, பாவம் செய்து கொண்டிருக்கும் போதே கொடுத்தான். இனியும் பாவம் செய்ய வேண்டும் என்று எண்ணத்தோட உலாக்குறேன், அப்பவும் கொடுத்தான். என் பாவத்தை கல்ல பார்த்தான், அப்பவும் கொடுத்தான். பாவத்தை பார்த்துக்கிட்டே கொடுத்தான். बिन मांगे दिया और इतना दिया, बिन मांगे दिया और इतना दिया, मन में हमारा समाया नहीं, बिन मांगे दिया और इतना दिया, दामन में हमारा समाया नहीं. या अल्लाह, நான் உன்னை சாட்சியாளனாக ஆக்குகிறேன். இந்த உலகத்தில் எல்லா வஸ்துக்களையும் சாட்சியாளனாக்குறேன். நான் பாவி என்று தெரிந்தும் நீ என்னை கேட்டதுக்கு மேலே கொடுத்த, நீ ஒரு காலம் என்னை நீ வஞ்சிக்கவில்லை. பே ஹிசாப் கொடுத்த, பே கிதாப் எனக்கு நீ கொடுத்த. உன்மேல் அணுவத்தனையும் நான் நாராஜாவிற்கு எந்த சபபமும் இல்லை, எந்த காரணமும் இல்லை. நான் உன்னை பரிபூர்ணமாக பொருந்திக் கொண்டேன். ஒரு நாள் கூட நீ வஞ்சிக்கல. ரப்பே, இந்த மதரசாவுக்கு வந்து 26 வருஷம் ஆச்சு. இந்த தூண்கள், இந்த செவரு, இதெல்லாம் எனக்கு 26 வருஷமாக பழக்கம். இந்த தூண்களே, இந்த செவர்களே, இந்த தரையே, இந்த கூரையே, இங்கே உள்ள செங்கல்களே, உங்களை எல்லாத்தையும் சாட்சியாக நாக்கிறேன். அல்லாஹ் என்னை கண்ணியத்துக்கு மேல் கண்ணியம் கொடுத்தான். நான் லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு தான் நிற்க வாழ்ந்தேன் ஷேகுல பிச்சையில். அதே லா இலாஹ இல்லல்லாஹ் உங்களை சாட்சியாக உங்களை அத்தனை பேரையும் ஆக்குறேன். துனியா விட்டு நீங்கள் போயிருவீங்க, ஆகிரத்தில் வருவீங்க. எனக்காக நீங்கள் எல்லாம் சாட்சி சொல்லுங்க. அதே லா இலாஹ இல்லல்லாஹ் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் நான் உங்களை, இன்ஷா அல்லாஹ். உங்களை ஒரு தூண்லையும் நான் மௌலா தான் பார்த்தேன். இந்த அத்தனையிலும் காட்சி அளிப்பவன் யாரும் இல்லை. ஒவ்வொரு தூண்லையும், ஒவ்வொரு செவர்லையும், ஒவ்வொரு செங்கல்லையும் அல்லாஹ்வை இன்னொன்று பார்க்கவே இல்லை. இந்த செடிகளே, இந்த கொடிகளே, உங்களை அல்லாஹ்தான் ஷூது செஞ்சேன். நான் மறுமையில் எனக்கு அல்லாஹ்வுக்கு சாட்சியாலாம் நிற்கணும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. மீண்டும் உங்களை பார்க்குறோன்னா இல்லையோ, மறுமையில் சாட்சியாலாம் நீங்கள் நிற்கணும். பின் மாங்கே தியா और इतना दिया, दामन में हमारा समाया नहीं, कुर्बान में उनकी बख्शिश की, मकसद भी ज़बान पर आया नहीं, कुर्बान में उनकी बख्शिश की, मकसद भी ज़बान पर आया नहीं, बिन मांगे दिया और इतना दिया, दामन में हमारा समाया. உள்ளம் பூரி படைந்து 100% அல்லாஹ் மேல் சந்தோஷப்பட்டு தான் இந்த இடத்த விட்டு நான் போகிறேன். மகிழ்ச்சி அடைஞ்சு போகிறேன், வருத்தப்பட்டுலாம் கிடையாது. எஜமா என்னை கைவிடவே இல்லை ஒரு நாள் கூட. बिन मांगे दिया और इतना दिया, दामन में हमारा गौरबा. बिन मांगे दिया और इतना दिया, दामन में हमारा कुर्बान में उनकी बख्शिश की, जद भी ज़बान पर आया नहीं, बिन मांगे दिया और इतना दिया,
दामन में हमारा समाया दामन வாங்கி வைக்க முடியல ரப்பே நீ அவ்வளவு கொடுத்த வாங்கி வைக்க இடமில்லை என்னுடைய முந்தானையில் दामन में हमारा समाया வாங்கி வைக்கிற அளவுக்கு சட்டி எங்களுக்கு பெருசு இல்லை பிச்சை கேட்டேன் சட்டி கொண்டு வந்து ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய சட்டி தான் என் கையில் இருந்தது நீ 10 பேருக்கு கொடுக்குற சட்டி கொடுத்த அவ்வளோ சோறு கொடுத்துன வாங்கறதுக்கு சட்டி பத்தல நீ அப்படி கொடுத்த நீ அப்படியாப்பட்ட கொடையாளன் நான் கேட்டது ஒன்று நீ கொடுத்தது 10 बिनु मांगे दिया और इतना दिया दामन में हमारा समाया बिनु मांगे दिया और अल्हम्दुलिल्लाह 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 हम्दन तय्यबन कसीरन मुबारकन फीही गैर मक्फी वला मुवद्दइन वला मुस्तगनन रब्बना सुब्हानल्लाहि व बिहम्दिही अदद खल्क़िही व रिदा नफ्सिही व ज़िनत अर्शिही व मिदाद कलिमातिही अऊज़ु बिरिज़ाका मिन सख़तिक व बिमुआफ़ातिक मिन उक़ूबतिक व बिक मिनका ला नुहसी सनाअन अलैक अंत कमा असनैत अला नफ्सिक या रब्बल आलमीन अल्लाहुम्मा लकल हम्द अल्लाहुम्मा लकल हम्द कमा तुहिब्बु व तर्दा अल्लाहुम्मा लकल हम्द कमा हमिदकल हामिदून अल्लाहुम्मा लकल हम्द कमा यंबगी लिजलालि वजहिक व लिअज़ीमि सुल्तानिक व लिमजीदि करमिक व लिकसीरि अताइक अल्लाहुम्मा तम्म नूरुक फहदैत फलकल हम्द व अज़ुम हिल्मुक फअफ़ौत फलकल हम्द व बसत्त यदक फअतैत फलकल हम्द अल्लाहुम्मा वजहुक अकरमुल वजूह व जाहुक अज़मुल जाह व अतिय्यतुक अफ़ज़लुल अतिय्यति व अहनउहा तुताउ रब्बना फतशकुरु व तुअसा रब्बना फतगफिरु व तुजीबुल मुल्तर व तगफिरु ज़ंब व तक़बिलु तौबत व तकशिफु दुर्र वला यजज़ी बिआलाइका अहदुन वला यबलुगु मदहका क़ौलु क़ाइलिन या अरहमर राहिमीन अल्लाहुम्मा लकल हम्दु फ़ज़ला व लकल मन्नु करमा सल्ली या रब्बी अला नबी मुहम्मदिन व आलिहि व सहबिहि अजमईन व आखिर दावाना अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन व आखिर दावाना व आखिर दावाना अल्हम्दुलिल्लाहि सुभान तहिय्यतुहुम फीहा सुब्हानकल्लाहुम्मा சொர்க்கத்தில் போய் உட்காந்துருவாங்க दावाहुम फीहा सुब्हानकल्लाहुम्मा दावाहुम फीहा सुब्हानकल्लाह व तहिय्यतुहुम फीहा सलाम व आखिर दावाहुम अनिल हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन யா அல்லாஹ் அந்த வார்த்தை சொர்க்கத்தில் போய் சொல்வதற்கு எங்களுக்கு பாக்கியம் யா அல்லாஹ் இந்த மதரசாவில் சொல்லக்கூடிய கடைசி ஆகிர் தாவா دعواهم فيها سبحانك اللهم وتحيتهم فيها سلام وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم أفضل الذكر لا إله إلا الله 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 لا إله إلا الله
لا إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم إلا الله 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 محمد رسول الله صلى الله عليه وسلم الله 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 யா அல்லாஹ் ஆகிர் தாவானான்னு முடிச்சோம் ரப்பே மீண்டும் இன்னல் ஹம்துலில்லாஹ் நீ ஆரம்பிச்சு விட்றல்ல மீண்டும் இன்னல் ஹம்துலில்லாஹ் முழங்க வச்சு ரப்பே அல்லாஹு அல்லாஹ் 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 முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு 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 முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ஹய்யு யா கய்யூம் 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 யா ஹய்யு யா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மத் 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 إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل இப்போ குர்ஆன் யாசின் முடிச்சோன்னு சூரத்து நாஸ் வரைக்கும் முடித்தா மறுபடியும் அல்லம் சூரான்னு ஆரம்பிச்சு தான் பட் அதை ஆரம்பிச்சிருவோம் அது எங்கேயோ தொடரும் இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الاسفياء سلام عليك احمد ليس مثل
اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا زدنا ولا تنقصنا واتنا ما ينفعنا. الحمد لله على كل حال. نعوذ بالله من حال أهل النار. اللهم زينا بزينة الإيمان وشرفنا بشرف القرآن وأكرمنا بكرامات نبينا محمد صلى الله عليه وسلم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. صلى الله على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், காதல் நிலை மாறுமா? நீங்காத நினைவே நிலையான உறவே என் காதல் கலை தீபமே ஃபைதி என் ஜீவன் கவி பாடுதே. நீங்காத நினைவே நிலையான உறவே என் காதல் கலை தீபமே ஃபைதி என் ஜீவன் கவி பாடுதே. இந்த அரும்பான காதல் மலராக மலர்ந்து அரும்பான காதல் மலராக மலர்ந்து மிஞ்ஞான மனம் வீசுதே. உள்ளம் வல்லோனின் புகழ் பாடுதே. மிஞ்ஞான மனம் வீசுதே. உள்ளம் கல்லுண்ட வண்டானதே. நீங்காத நினைவே நிலையான உறவே என் காதல் கலை தீபமே ஃபைதி என் ஜீவன் கவி பாடுதே. நான் பார்த்த பார்வை யார் பார்த்த போதும் உன் பாதம் தினம் நாடுவார். நாளும் வான் பார்த்து ஏங்கும் மழைக்கால பயிர் போல் உன் முகம் பார்க்க அவர் ஏங்குவார். நான் பார்த்த பார்வை யார் பார்த்த போதும் உன் பாதம் தினம் நாடுவார். நாளும் வான் பார்த்து ஏங்கும் மழைக்கால பயிர் போல் உன் முகம் பார்க்க அவர் ஏங்குவார். கண்கள் உறங்காமல் உம்மை தேடுவார். காதல் உறவாலே அவர் வாடுவார். கண்கள் உறங்காமல் உம்மை தேடுவார். காதல் உறவாலே அவர் வாடுவார். அந்த மாங்குயில் கூவும் பூஞ்சோலை கூடும் வண்டாக அவர் மாறுவார். காதல் போதையில் தள்ளாடுவார். அந்த மாங்குயில் கூவும் பூஞ்சோலை கூடும் வண்டாக அவர் மாறுவார். காதல் போதையில் தள்ளாடுவார். நீங்காத நினைவே நிலையான உறவே என் காதல் கலை தீபமே ஃபைதி என் ஜீவன் கவி பாடுதே. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், என் காதல் திசை மாறுமா? அந்த கோலங்கள் மாறும், கோட்டைகள் மாறும், என்னை காதல் நிலை மாறுமா? காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், என் காதல் திசை மாறுமா? காலங்கள் மாறும்,
காட்சிகள் மாறும் என் காதல் திசை மாறுமா அந்த கோலங்கள் மாறும் கோட்டைகள் மாறும் என்னை காதல் நிலை மாறுமா காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் என் காதல் திசை மாறுமா அந்த கோலங்கள் மாறும் கோட்டைகள் மாறும் என்னை காதல் நிலை மாறுமா காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் என் காதல் திசை மாறுமா அந்த கோலங்கள் மாறும் கோட்டைகள் மாறும் என்னை காதல் நிலை மாறுமா இது உடல் காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் என் காதல் திசை மாறுமா அந்த கோலங்கள் மாறும் கோட்டைகள் மாறும் என்னை காதல் நிலை மாறுமா இது உடலோடு உடலானது எந்த உயிரோடு உயிரானது இது உடலோடு உடலானது எந்த உயிரோடு உயிரானது இது உடலோடு உடலானது எந்த உயிரோடு உயிரானது உலகம் அழிந்தாலும் இக்பால் ஃபைசியின் காதல் என்னாலும் அழியாதது எந்த அருள் காதல் நிலையானது நீங்காத நினைவே காட்சிகள் மாறும் என் காதல் திசை மாறுமா அந்த கோலங்கள் மாறும் கோட்டைகள் மாறும் என்னை காதல் நிலை மாறுமா இது உடலோடு உடலானது எந்த உயிரோடு உயிரானது உலகம் அழிந்தாலும் இக்பால் ஃபைசியின் காதல் உலகம் அழிந்தாலும் இக்பால் ஃபைசியின் காதல் உலகம் அழிந்தாலும் சூதியின் உலகம் அழிந்தாலும் சூதி ஷாஃபைதி காதல் இன்னாலும் அழியாதது எங்கள் அருள் காதல் நிலையானது உலகம் அழிந்தாலும் சூதி ஷாஃபைதி காதல் என்னாலும் அழியாதது எங்கள் அருள் காதல் நிலையானது நீங்காத நினைவே நிலையான உறவேன் என் காதல் கலை தீபமே வைதி என் ஜீவன் கவி பாடுதே எந்த அரும்பான காதல் மலராக மலர்ந்து மெஞ்ஞான மனம் வீசுதே உள்ளம் கள்ளுண்ட வண்டானதே கள்ளுண்ட வண்டானதே. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ராஹிம் பாட்டு படிக்கிறது ஆசைப்படுறாங்க. எடுத்து மோசம் ரூபா மாணவர்கள் மொத்தம் கொடுங்க. வாங்க நோட்டு வேணுமா? இது பேரின்ப மெஞ்ஞான வீடு
இது பேரின்ப மெஞ்ஞான வீடு. தேடி நீ ஓடிவா தேடி நீ ஓடிவா இது இறைநேசர் வாழ்கின்ற நாடு. இது பேரின்ப மெஞ்ஞான வீடு. இது பேரின்ப மெஞ்ஞான வீடு. தேடி நீ ஓடிவா இது இறைநேசர் வாழ்கின்ற நாடு. இது பேரின்ப மெஞ்ஞான வீடு. இது பேரின்ப மெஞ்ஞான வீடு. இங்கு வலிமார்கள் பெரியோர்கள் கூட்டம். இங்கு வலிமார்கள் பெரியோர்கள் கூட்டம். அண்ணல் நபிநாயகம் அண்ணல் நபிநாயகம் சொல்லில் உருவான தெய்வீக தோட்டம். அண்ணல் நபிநாயகம் சொல்லில் உருவான தெய்வீக தோட்டம். இங்கு மலர்கின்ற மறைஞான பூக்கள். இங்கு மலர்கின்ற மறைஞான பூக்கள். அங்கு தேன் வாங்கியே அங்கு தேன் வாங்கியே தம் ஆன்மாவின் பசி தீரும் மீக்கள். அங்கு தேன் வாங்கியே தம் ஆன்மாவின் பசி தீரும் மீக்கள். இது பேரின்ப மெஞ்ஞான வீடு. இது பேரின்ப மெஞ்ஞான வீடு. இங்கு அல்லாஹ்வின் திருக்காட்சி தெரியும். இங்கு அல்லாஹ்வின் திருக்காட்சி தெரியும். அந்த திருக்காட்சியில் அந்த திருக்காட்சியில் உன்னிலை என்ன தெளிவாக புரியும். அந்த திருக்காட்சியில் உன்னிலை என்ன தெளிவாக புரியும். இந்த பொய் வாழ்வு தானாக அழியும். இந்த பொய் வாழ்வு தானாக அழியும். புதுமை வாழ்க்கையை காட்டும் கதவொன்று உனக்காக திறக்கும். புதுமை வாழ்க்கையை காட்டும் கதவொன்று உனக்காக திறக்கும். இது பேரின்ப மெஞ்ஞான வீடு. இது பேரின்ப மெஞ்ஞான வீடு. இது இறைஞானம் பரிமாறும் நேரம். இது இறைஞானம் பரிமாறும் நேரம். அந்த நேரத்திலே அந்த நேரத்திலே பல இதயங்கள் பறிபோக நேரும். அந்த நேரத்திலே பல இதயங்கள் பறிபோக நேரும். எங்கள் குருநாதர் அருள் கண்கள் நோக்கும். எங்கள் குருநாதர் அருட்கண்கள் நோக்கும். அந்த அருள் பார்வையே அந்த அருள் பார்வையே என் ஆன்மாவை ஹப்போடு சேர்க்கும். அந்த அருள் பார்வையே என் ஆன்மாவை ஹப்போடு சேர்க்கும். இது பேரின்ப மெஞ்ஞான வீடு. இது பேரின்ப மெஞ்ஞான வீடு. தேடி நீ ஓடிவா தேடி நீ ஓடிவா இது இறைநேசர் வாழ்கின்ற நாடு. இது பேரின்ப மெஞ்ஞான வீடு. இது பேரின்ப மெஞ்ஞான வீடு.
अल्लाह